அதை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ரெசன்ட் மீடியா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தேங்க்ஸ் டு லலித் சார் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் வரணுன்னு. நான் வராமையே நீ ஈவெண்ட் நடத்துவேன்னு கேட்டார். கண்டிப்பாக வரணும்னு சொன்னேன். நீங்கள் அண்ணா வந்துட்டார். இந்த ஈவெண்ட்டுக்கோசரம் மட்டும்தான் வந்திருக்காரு, எனக்கு தெரியும். ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி இந்த அஃபெக்ஷன் இன்றைக்கி உங்களோட இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சி சார் சாரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சுப்பிரமணியன் தான் ஃபஸ்ட்டு. அவருக்கு போய் இந்த மாதிரி லலித்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நம்பி நானும் பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணேன். மண்டபத்துக்கிட்ட லீஸ் கொடுத்தாங்க, மண்டபம் நடத்தினேன். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேன். சார் என்றைக்கும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் செல்லமணின என்றைக்குமே அவர் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் லலித்துன்னு பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அவர் மாஸ்டர் மட்டும்தான் கூப்பிடுவார். ஏன் அப்படின்னா, மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பெப்சிக்கு போய் 10 லட்ச ரூபா டொனேஷன் நான் கொடுத்தேன். அதுலேருந்து என்னமோ தெரில, எப்போவுமே மாஸ்டர் தான் கூப்பிட்டு வழியே பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. நல்லதுக்கிட்ட எல்லாத்துக்குமே அப்படி நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அது ஒவ்வொன்றுக்கும் ஐடியா பண்ணுவார். சரி மாஸ்டர் நான் சொல்லுவார். இதுக்கு மேலே அவர் பேசுறது எதுவுமே இல்லை. சார் தானே சில டைட்டில் வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏப்பா இப்படி பண்ணுற, இது சரி வராது, நல்ல டைட்டிலாக பாருன்னு சொல்லுவார். அந்த கைடன்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிறதுனால தான் தானனை கூப்பிட்டு இன்றைக்கி கூட வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். வெற்றி சார் ஃபஸ்ட்டு அக்ஷய் கூட்டிகிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதையை கண்டிப்பாக பண்ணுவேன். அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும் விஷயம். அதனால் கண்டிப்பாக அக்ஷய் வந்து அந்த பயோபிக்கு பண்ணுவாப்புல கண்டிப்பாக. ரஞ்சித் சார், நான் வந்து ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது முதல்ல ஆஃபீஸ்க்கு வந்தீங்க. எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு சான்ஸ் தரணும்னு சொன்னீங்க. அவரும் நிறையா ஹீரோ போய் பார்த்து கதை சொன்னார். எதுவும் செட் ஆகலை. நானே அந்த டைரக்டர் கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருங்கன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அதெல்லாம் வந்து இன்றைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வெற்றி சாரோட டைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவான்னு சொல்லி நானே எதிர்பார்க்கவே இல்லை. சிறை வந்து ஆரம்பித்தது வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி தமிழுக்கு பார்க்கணும், எப்போ வரீங்க, எப்போ வந்து பார்க்கலாம் நான் கேட்டேன். சார் நானே வரேன் சார், நீங்கள் சார் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நேராக வந்தார். வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 ஹவர் பேசிகிட்டு இருந்துட்டு, ஸோ ஒரு லைன் இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா சார்? சொல்லுங்கள் சார் தமிழ்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன் சார்னு சொன்னார். நான் அது 40 நிமிஷம் கதையாக மாறிச்சு. 40 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். பையன் ஃபஸ்ட்டு படம் இது பண்ணலாமா கேட்டேன். சார் உங்களோட கால்னாரு. இல்லை இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னா. சார் எல்லா அப்பாவும் ஒரு ஹீரோவாக ஆக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் சார் இந்த கதை நடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் வெற்றி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணணும். கார்த்திக் சார் எப்படி வந்து பருத்திவரில் பண்ணாரோ அந்த மாதிரி பையனை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னா. ஸோ உண்மையாக நீ சொல்கிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் தமிழ் அப்படி தான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. தமிழ் உடனே முடிவு பண்ணி கதையை ஃபைனல் பண்ணணும். யார் டைரக்டர் போகலான்னு சொல்ல போகும்போது தமிழ் வந்து என்னால் பண்ண முடியாது, நான் வந்து இன்னொரு கம்பெனியில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து செலக்ட் பண்ணது சுரேஷ் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வெட்டி சார்ட்ட சொல்லணும், சுரேஷ் வச்சு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோம். பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சுரேஷ் உள்ள வந்தார். இதுக்கப்புறம் ஹீரோ யார் போகலான்னு சொல்லும்போது தமிழ் ஒரே ஆப்ஷன் விக்ரம் சார் மட்டும்தான், விக்ரம் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்த படம் தான் இந்த படம். ஒன்றா ஒன்று செட்டில் ஆகும்போது எடிட் அப்படிங்கும்போது நோ டவுட்டு ஃபிலோ மட்டும்தான். ஏன்னா ஃபிலோ இந்த படத்தை வந்து தோளில் சுமந்து இருக்காப்புல, கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபிலோ. அப்புறம் அக்ஷய்க்கு பண்ண போகும்போது கேஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஆக்டர் வந்து டேரக்டர் வந்து வந்தாப்புல சூரி சார் வந்து அவ்வளோக்குலாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கு அக்ஷய் பண்ணிருக்கான் அப்படி தான் நான் சொல்ல முடியும். அப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் முதல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிலோட்டே விட்டுட்டேன். ஃபிலோ பார்த்துக்கங்க அப்படின்னா, நீங்கள் எதுலையும் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படில. இந்த படத்தை மொத்தமாக 100க்கு நிப்பாட்டுறது ஃபிலோ அப்படின்னு நான் சொல்லணும். மாதேஷ் கேமரா அப்படி பார்த்தீங்கன்னா
என் டீம்லேருந்து அருண் மணி அருணோடது பயங்கர இது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் இந்த டைலாக் ஃபைன் பண்ணிட்டு வந்தாப்புல. இந்த மாதிரி பண்ணி தான் ஒன்றுன்னா இந்த படத்தை வந்து முடிச்சு கொண்டு வந்தோம். இன்றைக்கி 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் சார் மட்டும்தான். இன்றைக்கி விஜய் சார் வந்து அன்றைக்கி மாதம் கொடுத்த கட்டி தான் அது கரெக்டாக அந்த லாக்டவுன் டைமில் போய் சேர்த்துன ஒரு ரீசன் தான் வந்து லியோ ஒன்று பண்ணேன். லியோ பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுது அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும் தான் காரணம். சார் இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு நடிகப்படுவேன். நான் எப்பவுமே அது எப்பவுமே இருக்கும் எனக்கு கேட்டேன். ப்ரெசன்ட் மீடியா, இந்த ப்ரெசன்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்க நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்களோட இதுதான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துருக்கீங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச். ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தப்போ வந்து ஃபிலோ தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து மீட் பண்ணப்போ எனக்கு ஸ்கிரிப்ட் படித்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சுரேஷ்க்கு சொன்னேன், நான் இந்த ப்ராஜெக்டில் இருப்பேனா இல்லைன்னு தெரில, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும், எனக்கு படிக்கிறப்ப எனக்கு அப்படி தான் இருக்குன்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா எனக்கு பர்சனலாக நிறைய எக்ஸ்பெக்ட் இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து நான் ஒரு மெலடி ஜானர் பண்ணுவேன், ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த ஜானர் வந்து ஒரு சேஸ் இருக்கும், ஒரு நிறையா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகுது. ஸோ அதில் என்னால் கொஞ்சம் டவுட். ஆனால் எனக்கு வந்து ஒரு அந்த டைம் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபெட்டப்பான டைம். நிறைய அந்த ஜானரில் பண்ணி வேறு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் அந்த படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சுரேஷ் ஃபார் தட். அப்புறம் இந்த படத்தில் எப்படி அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதை உயிர் கொடுத்தது அந்த படத்தில் நடித்தவங்க தான். விக்ரம் பிரபு சார், அப்புறம் அக்ஷய், அப்புறம் ஆனந்தா, அப்புறம் அனீஷ்மா, எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க இந்த படத்தில், நீங்கள் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னோடய மியூசிக் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். பர்டிகுலர்லி யுவன் சக்கரவர்த்தி சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு அவர் ஒரு கம்போசர் தாண்டி எனக்கு அந்த இடத்துல ஒரு சிங்கராக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை வந்து எனக்காக பண்ணி கொடுத்தாரு. கண்டினியூஸாக நான் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் சின்மய் மேம், சூரஜ் சந்தோஷ், சத்யபிரகாஷ், பத்மஜா ஸ்ரீனிவாசன், ஆனந்தி ஜோசி, எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸ். என்னுடைய அசிஸ்டன்ட் செபாஸ்டியன் சதீஷ், பரத் தனசேகர், திஷான், அப்புறம் பேவன், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்யூ. யாரையும் மிஸ் பண்ணிட்டு கார்த்திக் நேதா, அப்புறம் சாரதி, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டினியூஸாக அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சொன்னார் நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அம்மா பேரில் இருக்குன்னு சொன்னார். அதை இன்றைக்கி பண்ணி சாந்தி டாக்கீஸ்ன்னு ஆரம்பித்து இன்றைக்கி பெருசாக வந்திருக்கா அப்படின்னா அது பெரிய விஷயம். சுரேஷ், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். இன்றைக்கும் சுரேஷ் புலம்பணும்னா எங்கிட்ட தான் புலம்புவார். நான் எதாவது புலம்புனாலும் சுரேஷை தான் புலம்புவேன். இன்றைக்கி அதை போயிட்டு தான் இருக்கு எப்பவுமே. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்னு. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அதாவது லலித்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, என் ஃபேமிலிக்கும் சினிமாவுக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூரி சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக உங்களுக்கு இது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சரி மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் விக்ரம் சார், such a wonderful experience working with you sir. And Lalitha sir, 7 Screen Studio, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தமிழ் சார்,
தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சாரி சார், நீங்கள் இல்லாமல் இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன அக்ஷய் ஆனந்தாவை எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையண்ணா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்படி ஒரு மேடையில் நிற்க முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாரும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா வந்து ஃபிலோக்கு தான் சொல்லணும். ஃபிலோ ஃபோன் பண்ணி லலித் சார் அவரை பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் லலித் சார் என்கிட்ட பேசினப்போ நான் போனேன். நான் கதை சொல்கிற இதெல்லாம் போகல, சும்மா லலித் சாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு போனேன். போனவொடனே லலித் சார் சொன்னார், விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொன்ன நான் சொன்னேன், அவர் பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை எப்படி வேணாலும் அவர் அறிமுகப்படுத்தலாம், ஒரு ஃபேண்டஸியா அப்படி பண்ணா. அவனும் அப்படிதான் சொன்னான் ஒரு இன்டர்வியூல, நான் ஃபேண்டஸியா தான் அறிமுகம் பண்ணேன், எங்க அப்பா இந்த கதையில தள்ளி விட்டாரு அப்படின்னா. அவர் சொன்னாரு, இல்ல இல்ல கண்டென்ட் கதையா இருக்கணும், வெற்றிமாறன் பண்ணுவாங்க அப்படி ஒரு படம் இருக்குன்னா சொல்லுங்க. எங்கிட்ட கதையா இல்லை சார், லைனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இன்ஸ்டன்டா இந்த இன்ஸ்டன்டா சொன்னேன். சொல்லி முடிச்சோன்னு சொன்னாரு, இல்லை தமிழ் இந்த கதை சூப்பராக இருக்கு, இந்த கதையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ள வந்தாரு. சுரேஷ் சார் சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணது வெற்றிமாறன் லெவலு. வெற்றிமாறன் அசிஸ்டன்ட்லாம் ஓகே தான் எனக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் உள்ள வந்துட்டாரு. நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும். என்னன்னா, நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அள வைக்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பயங்கரமான வேலை. சுரேஷ் சார் பிடிச்சிட்டாரு. அடுத்து சூஸ் பண்ண வந்து எங்க ஹீரோ விக்ரம் சார். சரி நம்ம போனா சொன்னா கதை கேட்க ஒரு ஹீரோ இருக்காது, நான் வந்து சொல்றேன் சார் அப்படின்னா, சரி ஓகே தமிழ் எனக்கு ஓகே தான் நீங்க சொல்லுங்கன்னா விக்ரம் சார் போய் சொன்னேன். அப்போ சார் இன்ஸ்டன்ட் மட்டும் தான் சொன்னேன், ஒரு 40 நிமிஷம் ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னேன். அவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாப்புல. அப்படி சொல்லிட்டே போலாம். இந்த படம் நிறைய பேர் பார்த்துறீங்க, அந்த 2 பேர்த்தையும் பார்த்த ஒரே நான் மட்டும்தான். அந்த 2 பேரும் அந்த அந்த கதையில வர 2 பேர்த்த நிஜமா பார்த்தது நான் மட்டும்தான். நான் எப்போ கதை எழுதும் போதெல்லாம் திருப்பி திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து ஹனிஷ்மாவும் இவங்க முகம் தான் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் மறைஞ்சே போயிட்டாங்க. நான் தொடர்ச்சியா படம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருப்பி 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 இவங்களை பார்த்து அந்த 2 முகமும் எனக்கு மறைஞ்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேர் முகம் மட்டும் தான் என் மனசுல நின்றுகிட்டே இருக்கு. அப்படியா எல்லாரோட உழைப்பு, ஃபிலோமின், மாதேஷ் எப்போதும் எங்கள் குடும்ப கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இந்த படத்தில் வந்து இது பண்ணாப்புல. ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. விசாரணையோட ஒரு நாள் எடிட்டு டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் நான் பேசிட்டு இருந்தோம். அப்போ என்னடா பண்ற, என்ன கதை வச்சிருக்கியாடா அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு WS சப்ஜெக்ட் அண்ணன் சொன்னேன். சொன்ன சிரிச்சாரு, உன் பலமே போலீஸ் தான்டா, போலீஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கடா நீ, அதுக்குள்ள ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையா பண்றான், அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்போ எழுதின அவசரம் டானாக்காரன். நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலயே தான் இப்போ சிறையும் திருப்பி எழுத ஆரம்பித்தேன். என்ன சொல்றது, அந்த படம் கிலோ எடிட்ல போட்டு காமிச்சப்ப என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது, நான் பயங்கரமா லாஜிக் பார்த்தேன், அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன், அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தேட்ரிக்கல் ஃபிலிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்புல. நேற்று மனைவி சொன்னாங்க, அந்த தேட்டரை விட்டு எந்திரிக்கவே 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்புல. பெரிய வெற்றி படமா வரணும், வந்தா நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள் சார். சுரேஷ் சார் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதில்ல எனக்கு பயங்கர சந்தோஷம். சுரேஷ் சார் வந்து எனக்கு சீனியர் வெற்றி என்னன்ட்ட, ஆனா அவர் விசாரணையில எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் என்ன, வெற்றி என்னன்ட்ட சீன் பேப்பர் பிடிக்கிறதுனா ஒரு ஹைலைட் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் படத்துலேயே எனக்கு சீன் பேப்பர் கொடுத்தாரு. இல்லைங்க அண்ணன் கத்துவாருன்னு ஒன்றும் சொல்ல மாட்டா, நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. என்னோட தாட்ல இருக்கிற சுரேஷ் சார், நான் ஒரு கதை எழுதுனேன்னா நான் பேசுற முதல் அவர் தான். அவருக்கு ஒரு 3-4 கதை இருக்காது, எனக்கு நல்லா தெரியும். எங்கிட்ட ஒரு 4 கதை அவருக்கு நல்லா தெரியும். என்னோட சென்ஸ்ல இருக்கிறது, அதனால என்னோட சிறப்பாக அந்த படத்தை எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி சார். ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்டின் பிரசாத் சார், சார் இட் வாஸ் வண்டர்ஃபுல் மியூசிக் ஐ காட் ஃபார் மை மூவி, அண்ட் யுவன் சார்ஸ் வாய்ஸ் அண்ட் சின்மே மேம்ஸ் வாய்ஸ், இட் வாஸ் அமேசிங். தேங்க்யூ.
சார் சுரேஷ் சார் சார் எந்த நம்பிக்கையில் என்ன இந்த படம் பண்ண விட்டீங்கன்னு தெரில. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், கஷ்டமான ரோலாக இருக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல. நான் ஷூட் பண்ணும்போது ஆஸ் அ டீமை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. சார் தமிழ் சார் ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரும் பார்க்குறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன். அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில். சார் விக்ரம் பிரபு சார், என்னோடய ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ யூ டிடன்ட் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல். தேங்க்யூ. அண்ட் நிறைய கற்று தந்தீங்க, எப்படி நடிக்கணும்னு கற்று தந்தீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணீங்க. சூரி சார், உங்களை பற்றி இப்போ தான் நான் உண்மையாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு சூரி சார் பார்க்கும்போதே பக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அனுஷ்மாவும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஓகே, போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது, ஸோ என்ன பண்ணணும்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்திரம் கழுவு, குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். நானும் அனுஷ்மாவும் பேசிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்மளை வண்டியெல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு, நடிக்க சொல்லித்தார் சொல்லு. பட் சார் நீங்கள் இல்லைன்னா அந்த படம் நடந்திருக்காது. ஸோ ஐ திங்க் வர எல்லாம் கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். ஐ எம் பீங் ஆனஸ்ட் வித் தட். அண்ட் அனுஷ்மா, I can't find a better co-star in my first film than you. அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன் தான் இருக்கும். சும்மா நடந்து வந்தாலே அக்ஷய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நடந்து வந்தேன். ஸோ அந்த மாதிரி you made me feel comfortable in my first film, and congratulations on your debut film, first Tamil. And Ananda, I saw your footage, it was damn nice, congratulations. So கடைசியா ஃபேமிலிக்கு வரேன். அப்பா ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணிட்டு கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் கிடச்சனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அம்மா, வைஷு, விஷ்ணு 3 பேரையும் தான் டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தோடனே எமோஷனல் சீன்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப பேசலாம், மன்னிச்சிருங்க. இது வந்து சிறை. இதில் நான் நடிகளை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். நிறைய நம்பர்ஸ் இருக்குது, சொன்னாக்கா நான் மறந்துடுவேன். கேரக்டர்ஸ் நேம் தான் ஞாபகமாக இருக்குது, பேப்பர் வச்சிட்டேன். இது வந்து சிறை வந்து உண்மை மனிதர்களை பற்றின கதை. தமிழ் என்கிட்ட முதல்ல சொல்லும்போது இப்படியான ஒரு பேக்ரவுண்டில் இது ஒன்று இருக்குதுன்னு சொன்னார். சரி, அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்போது அது அப்படி புரிஞ்சிருச்சு. சார் அப்பப்போ ஒன்று சொல்லுவார், ஒரு கதை வந்து அதுவாக தானே இது பண்ணிக்கணுவார். அது இந்த கதையில் நடந்தது. எனக்கு டெக்னீஷியன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நடந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் லலித் சார் தமிழ் சொல்லும்போது அவர் வந்து வெற்றி சாரோட அஸ்டன்னா எனக்கு ஓகே தான், நீங்கள் யார் கை காட்டில ஓகேன்னாரு. அவர் அதே மாதிரி என்ன நம்பினார். நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஃபிலோ, எடிட்டர் ஃபிலோ, அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டெக்னீஷியன். நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சஜஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், சண்டை போடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஜஸ்டின்ட்டு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஃபஸ்ட் படம் டைரக்டர், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஜஸ்டின் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் இது பண்ணுங்கள், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் ஜஸ்டின். ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகவன் வந்து என்னோட காலேஜ் ஜூனியரு. ரஞ்சித் எனக்கு தெரியும், ஜூனியரு. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ ராகவன் அது பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார். காசு வருது இல்லை, அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். ராகவன் வந்து அவர் பாட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சூரி, எனக்கு இந்த நடிகர்கள்கிட்ட வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, நடிகர்களோட பழகிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை. அதை நான் சூரியக்கிட்ட கொடுத்துட்டேன். வந்து இந்த பசங்களை எப்படி செட் பண்ணணும், என்னவா இது பண்ணணும், அது வந்து எந்தெந்த நடிகர்கள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து சூரிய அதை பார்த்துக்கிட்டாரு. அவங்க எனக்கு செட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் செட்டில் அவங்க வேலை வாங்கிக்கிட்டேன். அதுக்கு நன்றி, சூரியக்கு ரொம்ப நன்றி. காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி, அவங்க இந்த படம் பார்க்கும்போது இந்த இதில் இந்த பீரியடில் இருக்குது அப்படின்னாக்கா அது காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினிக்கு ரொம்ப இது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸும் அவங்க வேலையை அவங்க சேஃபாக பார்த்துருக்காங்க நான் நம்புகிறேன். நடிகர்கள் வந்து ஒருத்தராக நான் சொல்ல முடியல. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுமே ரொம்ப நெருக்கமான நடிகர்கள்.
ஏன்னா என்னென்னா நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து டார்ச்சர் மீன்ஸ் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த படத்தை நம்ம முடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ எனக்கு ஒத்துழைச்சாங்க. ஸோ அந்த நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு ரொம்ப அவர் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். என்னென்னா முதல் படம் டேரக்டர். ஸோ விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு முன்ன சொன்ன மாதிரி தான் எனக்கு நடிகர்களோட நான் கொஞ்சம் பழக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் என்னை கம்ஃபர்ட் பண்ணார். ஸோ அந்த வகையில் அவர் பயங்கரமாக இது பண்ணார். அப்புறம் இந்த கேரக்டர், இந்த கதிரவன்ற அந்த கேரக்டரை வந்து அவர் வந்து சார் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நடத்துங்க போதும். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஒரு மெச்சூர்டாக இருக்கும் அந்த படத்தை, ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டர், ஒரு ஏட்டு. ஸோ வந்து அதை நீங்கள் சரியாக பண்ணிடுங்க. அவர் அதை பார்த்து வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டார், அதுக்காக வெயிட்டு போட்டார், அதை சரியாக அவர் பண்ணிட்டார். அது நன்றி சார். அக்ஷய் வந்து தமிழ் சொன்ன மாதிரி தான் நினச்சிருந்தா ஒரு நல்ல வேற ஒரு இதுக்குள்ளே போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த கதைக்குள்ளே வந்தது லலித் சார் உண்மையிலே கதை நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவர் இதை நம்பினார். அக்ஷய் நான் காட்டும்போது இப்படி தான் வரும்போது கொஞ்சம் உடம்புலாம் போட்டு இந்த மாதிரி ஏதோ பில்டப்பாக வந்தாப்புல, எல்லாம் வேண்டாம் இப்போ உடம்பு இது பண்ணு, நார்மலாக வா, ஊரில் இருக்கிற பசங்களை பாரு, எல்லா ஏரியா பசங்களை கொஞ்சம் பேர் பாரு அப்படின்னு அதுக்கு சூரி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். உடம்பை குறைச்சாரு, வந்தார், தாடி மிஸ் விட்டோம், நல்லா இருந்தது. ஸோ இது பண்ணோம். அனீஷ்மா மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே பார்ப்போம். எனக்கு முகமாக பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட் தேவைப்பட்டது. அனீஷ்மாவை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு நாள் சார்கிட்ட கேட்டேன், காமிச்சேன், சார் இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கிறார்? சார் கரெக்டாக சொன்னார் வயசு. சார் மட்டும் சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இல்லை தெரியுதுண்ணா அப்படின்னாரு. ஆனால் மற்ற யாருமே அனீஷ்மாவுடைய அந்த இது சொல்ல முடியாது. ஸோ அனீஷ்மா ரொம்ப நன்றி. அனந்தா வந்து நம்ம ஆடிஷனில் செலக்ட் பண்ணோம். ஆடிஷன் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு அவங்களுக்கான ஆடிஷன் வச்சோம், செலக்ட் பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் இப்போதான் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. என்ன வரேன்னா ஒரு போலீஸ் எனக்கு அந்த அனந்தா பிடிச்சிருந்துச்சு. இந்த தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஏன்னா தமிழ் தான் அந்த கேரக்டரை பார்த்துருக்கேன். ஸோ தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஓகே, அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஓகேங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அதனால் அந்த தமிழுக்கு ஒரு நன்றி. அப்புறம் வெற்றி சாரை சொல்லணும். என்னென்னா இது வந்து வெற்றி சார் வந்து என்னென்னா நாங்கள் வந்து நான் வீட்டில் இருந்ததோட நான் ஆல்ரெடி ஒரு பேட்டில் சொல்லியிருக்கேன். வீட்டில் இருந்ததோட வெற்றி சார் போகிறது தான் ஜாஸ்தி. ஏன்னா 24/7 வேலை. எப்போதும் நாங்கள் அவர் கூடவே இருப்போம், அவர் கூடவே இது பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன வரணும்னா எங்களுக்கு வேறு எதுக்குமான டைமே இல்லை. வெளியே சுற்றுறதோ நான் இது பண்ணுறதோ எந்த டைமும் இல்லை. அந்த ஆஃபீஸுன்றது வந்து ஒரு வீடு மாதிரி. நினச்சா படிச்சுட்டு இருக்கலாம், எழுதலாம், என்ன ஒன்றாலும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணலாம். அங்கே தான் நான் உட்காந்து என்னுடைய 2 கதைகளையும் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஸ்பேஸு முதல்ல நான் பார்த்த ஒரு பெரிய பில்டிங் அதுதான். அதுக்கு முன்னாடி இருக்க அவ்வளோ பெரிய பில்டிங்கை நான் பார்த்ததில்லைன்னு அது உள்ளே போய் பழகி இல்லை. ஸோ அப்படியான ஒரு இடமா எனக்கு அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தாரு. நைட்டு 2 மணிக்கு நீங்கள் உட்காந்து எழுதுனாலும் எழுதலாம். அந்த மாதிரியான ஸ்பேஸ் அது ரொம்ப புக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்படியே எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு வந்து ரஞ்சித் தான் இது பண்ணார். ஏன்னா ரஞ்சித் தான் சார் உங்ககிட்ட வர வேண்டியது. முதல்ல ரஞ்சித் தான் கூப்பிட்டு கேட்டாங்க. ரஞ்சித் என்ன நினச்சார், சும்மா இருக்க ஃப்ரீயாக இருக்க எல்லாத்தையும் பார்க்கலாம் ஒரு டேரக்டர்னாரு. அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட போனால் அங்கேருந்து எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணாரு. ஸோ அது வந்து என்னென்னா லேட்டாக தான் நம்ம படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சரியான படத்துக்குள்ளே அதை வந்திருக்கோம் அப்படின்னு. அக்கா ஆர்த்தி அக்கா வந்து எனக்கு ஒரு அக்கா தான். எனக்கு வந்து எங்கள் அம்மா 2 பசங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அக்காவை பார்க்குறேன். ஏன்னா அவங்க எனக்கு பயங்கர சப்போர்ட். ஆர்த்தி அக்காவும் சரி, வந்தனா அக்காவும் சரி, எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. நான் எப்போதும் பார்த்துக்கிட்டே அவங்க பார்த்து நான் வந்த பையன். ஏன்னா நான் ஒரு 15 வருஷமாக சாப்பிட்டு இருக்கேன். அப்போதுலேருந்து வரைக்கும் அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அவங்களுக்கு நான் ஆசைப்படுவேன். இந்த ஃபங்க்ஷன் வந்தது ரொம்ப நன்றிங்க. அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாமே பெரிய ஆட்கள். எனக்கு வந்து தானு சார்கிட்ட நான் போய் கதை சொல்லியிருக்கேன். தானு சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு சின்ன பசங்க கூட பார்க்க மாட்டார். அவர் உட்காந்து வச்சு பேச வச்சு அவர் அதை ரசிப்பார். சரி நீங்கள் பேசுங்க, நான் நல்லா ஒரு தெரிஞ்சு. எனக்கு தானு சார் ரொம்ப நன்றி. ரஞ்சிதா வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய காலேஜில் சீனியர் வந்து ஒரு காலேஜ் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல. அவருடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. சாரோட வாய்ஸ் ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. இப்போ அங்கேருந்து நம்ம ஒன்று வரோம் அப்படிங்கும் போது நமக்கு அது வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த படத்துக்குள்ளே ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நான் சரியாக செஞ்சுருக்கேன், நான் நம்புகிறேன். ஏன்னா வேறு கட்டாயம் நம்ம வந்து தவறானதுக்குள்ளே போக மாட்டோம். போகவும் வாய்ப்பு இல்லை, நான் போக மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எனக்காக சிறப்பாக ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது இருக்குல்ல. ஒரு சமூகத்து மேலே இருக்க ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து
நம்ம கூடுற பழகிற மனிதர்கள் தான். அதை வந்து நான் அதிகமாக இருந்தது வந்து வெற்றி சாரோட. வெற்றி சாருக்கு என்ன சுத்து போடாலும் அந்த பார்வை மாறாது. அதனால் அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை. அந்த பார்வையோட நானும் இயங்குறதுன்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றபடி எங்கள் அம்மா வந்து சினிமாவில் எனக்குன்னா எங்கள் அம்மா வந்து சினிமா பற்றி எதுவுமே தெரியாது. யார்கிட்ட வேலை செய்கிற அப்படின்னா வெற்றிமாறனா தெரியாது. ஸோ எந்த நடிகர்களை பற்றி அவங்க பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்க வந்து பட் ஆனால் மாதமான சம்பளம் கொடுத்துட்டோம்னா சந்தோஷம். ஸோ அது ஒரு பெரிய இது. எனக்கு வந்து எங்கள் அம்மா மேலே வந்து அவ்வளோ ஒரு இது. அவங்க சினிமாவில் நான் என்ன பண்ணுறேன்றது அவங்களுக்கு தெரியாதனாலும் ஏதோ ஒன்று பண்ணுறான், இவன் ஏதோ ஒன்று போகிறான் அப்படின்றது இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அது ரொம்ப முக்கியமானது. எங்கள் அப்பா இல்லை, பட் ஆனால் அந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து அதை எனக்காக அதை நின்று பார்த்தது. ஸோ நான் போக வேண்டிய எல்லா விஷயத்தையும் எங்கள் அம்மா போய் நின்னது. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியமாக அவங்க பெரிய சப்போர்ட்டாக எனக்கு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. மற்றபடி மற்ற நண்பர்கள், என்னோடய காலேஜ் கூட படித்த நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரும் என்னென்ன நம்ம எப்போல்லாம் ஒரு காலகட்டங்களில் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக பிரச்சனை வரும். எல்லா நேரங்களும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. மச்சான் வந்து போட்டு வராங்க அதெல்லாம் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி அந்த இடத்த வந்து வெற்றி சாராக எனக்கு கொடுக்கல பெருசாக. சில நேரங்களில் இருக்கும், சில நேரங்கள் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து கொரோனா டைம்லேயும் வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த எங்களுக்காக பண்ணார். அது வந்து மறக்கவே முடியாது. அதனால தான் நான் ஃபேமிலின்னு சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப கேர் பண்ணுவார், ரொம்ப 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 கேர் பண்ணுவார். என்ன பண்ணுறான்னு பார்ப்பார், வெளியவே போட விட அவன் என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் விசாரிப்பார். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மாதேஷ் வந்து எனக்கு காலேஜ் நானும் ஒரே கிளாஸ்மேட் தான். நானும் மாமாவும் எனக்கு இந்த படத்தை கிடைச்சது ரொம்ப விஷயம். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே நான் அது இந்த முதல் படத்தை பண்ணும்போது எனக்கு சில இது இருக்கும், சிக்கல் இருக்கும், சொல்கிறதுலே சிக்கல் இருக்கும். நம்ம என்ன மாதிரியான நம்ம மைண்டில் ஒரு விஷயம் இருக்குது, அந்த மைண்டில் விஷயம் சொல்கிறது ஒரு சிக்கல் இருக்கும். பட் ஆனால் நான் ஒரு கூட்டுத்தனமாக அதை நம்புவேன். என்ன அவன் நம்பினா மெக்கானிக் பண்ணுறான், நான் பார்த்துக்கிறேன்னா அதை வந்து சரியாக பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் அந்த படத்தை பார்க்கணும். சிறை வந்து ரொம்ப முக்கியமான எனக்கு முதல் படம், எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப நெருக்கமான படம். ஒரு காம்பாக்டாக ஒரு இடத்துக்குள்ள ஒரு விஷயத்த முதல் படத்தில் சார் அப்பவுமே சொல்லுவார், முதல் படம் வந்து சின்னதாக பண்ணுங்கடான்னு. சின்னதாக யோசி, கரெக்டாக எழுதி எடுத்துட்டு போய் படம் பண்ணு, அதை ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஏன்னா எங்களுக்கு என்கிட்ட இருக்கிற எனக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், தயவு செஞ்சு நினைக்காத, அது நடக்காதுன்றதை வந்து சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ரைட், ஓகே, நமக்கும் புரியும் வெற்றி சாருக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. பட் ஆனால் நமக்கு கிடைக்கிறதுல நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா இது நமக்கு சும்மாலாம் வந்து கிடைக்கல, ரொம்ப போராடி தான் இடத்துக்குள்ள வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு லேபிள்ன்றது, வெற்றி சார் லேபிள்ன்றது எனக்கு ரொம்ப அந்த அசன்ட்ன்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதன் மூலியமாக எனக்கு கிடைச்சது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் திரும்ப ஒரு நாள் சொல்லிக்கிறேன், லலித் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தமிழுக்கு ரொம்ப நன்றி, வெற்றி சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பிரசன்ட் மீடியா ரெண்டு பேரும் நன்றி. இங்கே வந்ததுக்கு, இந்த விழாவை பார்த்ததுக்கு. வர 25 இந்த படம் ரிலீஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், பண்ணுவீங்க. உங்கள் ஷோ முடிச்சு நம்ம பேசுவோம். நன்றி. ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தின் மகிழ்வான தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லனா இன்பம் சூழ்ந்த சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தம்பி வெற்றிமானுடைய வார்பட்டறையில் பயிற்சி பெற்ற இருபெரும் திலகங்கள், ஒன்று தமிழ், இன்னொன்று சுரேஷ். இருவரும் இணைந்த இந்த ஒரு சூழல் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழுது போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். கண்டேன், கலிப்பெருவை கொண்டேன். என்னை சிறைப்பிடித்தது, இதய சிறைப்பிடித்தது. முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அக்ஷயனுடைய பாத்திரமும் அது மெருகேற்றிய விதமும் என்னை சிறைப்பிடித்தது தான். கடுமையான ஒரு பயிற்சியாளராக, ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய தம்பி விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. எங்கள் குடும்பத்துக்குள்ள அவர்கிட்ட நான் இதுவரையிலும் பேசல, ஆனால் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டார். பிச்சிட்டான் பையன், பிரமாதமாக பண்ணியிருக்கிறான்னு ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசியிருப்பேன். ஆக காலத்தின் அருமைகதி நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். லலித்துக்கு இது ஒரு மகுடம், உண்மையிலேயே ஒரு மகுடம். நான் இந்த படத்துக்கு சிறை படம் பார்த்த பிறகு நான் இதுக்காக நான் பிஆர்ஓ வேலை பண்ணின்னு இருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. ஒரு திரையுலகுக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெறும். ஊடக சகோதரர்களுக்கு ஒன்று சொல்வேன், இந்த படத்தை குட்டிலிட்ட விளக்காக ஏற்றி வையுங்கள், கோபுர கலசமாக ஒளிவீசி செய்யுங்கள்.
அகவில் அகற்றி அறிவோடு வீசிட செய்ய கலங்கர் விளக்கமாய் நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விரைப்புகிறேன். நன்றி, வணக்கம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ராம் சார் படத்து கூட என் படம் நான் தயாரித்த படம் ரிலீஸ் ஆனதும் நான் வந்து ப்ரொடியூசர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. ஏதோ ஒரு இதில் சரியாக டைரக்டர் ஆக முடியாதனால எனக்கு இருந்து ஏதோ ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் தயாரிப்பாளராக இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து என்னை ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவங்க தான். அது என்னை ஒரு நாள் கூட என்னை ஒரு 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 சாதாரண ஒரு ஆளாக ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப என்னை மரியாதையாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் ட்ரீட் பண்ணேன். 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ லலித் சார் அவர்களுக்கு என்றைக்குமே என்னோடய மரியாதையும் ஒன்றும் இருக்கும். தேங்க்யூ சார். இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஏன்னா அக்ஷய் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ வளர்ந்து பேசுகிறாரு பார்க்குறதுக்கு. அக்ஷய் ஃபஸ்ட்டு துக்ளக் தர்பார் படத்தில் வந்து ஒரு ஷார்ட் நடித்தார், YMCA தான் எடுத்தாங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு 7-8 years பிஃபோர். அப்போ வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக அவர் நடிச்சிருந்தாரு. நான் ஓகே, அது ஒரு படம் இந்த மாதிரி சின்னதாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாரா நடிப்பாரான்னு தெரியல, அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஜேர்னி வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து அக்ஷய் டெபுவாகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள் அக்ஷய், வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ, கங்க்ராட்ஸ். நான் இவ்வளோ இதில் இருக்கும்போது என்னை பேச கூப்பிடுவார் நான் எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போனாவே பேச மட்டும் கூப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். இங்கே வந்தோடனே கேட்டார், இருந்தாலும் நான் சார் பேசணும், ஏன்னா சாருக்காகவும் நான் படம் பார்த்துட்டேன், அதனால் பேசணும் அப்படின்னு நினச்சி தான் மேடையில் இருந்தேன். ஒரு 2-3 minutes மட்டும் டைம் எடுத்து பேசிடுறேன். ஏன்னா மெயினாக வந்ததுக்கு காரணம் லலித் சார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி பார்த்ததுலேருந்து எவ்ரிடே எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த படம் முடிச்சுட்டு டைரக்டர்ஸ் எல்லாமே போய் ஒரு டீ கடையில் நின்று ஒரு 2-3 மணி நேரம் ஒரு படத்தை பற்றி பேசணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படத்தை பற்றி இவ்வளோ நாள் பேச முடியுதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ முக்கியமாக லலித் சார், அவர் நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ பண்பாக, எவ்வளோ கிரவுண்டடாக, எவ்வளோ ரொம்ப கிரவுண்டடான, ரொம்ப ஹம்பிளான பேக்ரவுண்ட்லேருந்து வரவர் தான். அவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு பெரிய லெவலில் அங்கே இது இருந்தாலும் அவரோட சொந்த முயற்சியில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர் 10th மேலே படிக்கலன்னு நினைக்கிறேன் சார் வந்து. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு. அவர் சென்னையில் வந்தப்போ இங்கே நிறைய ஏரியாவில் போய் பால் போட்டிருக்காரு நிறையா வீட்டுக்கு. அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சொந்த முயற்சியில், அப்பாவை நம்பி ஃபேமிலியை நம்பி வராமல் அவர் சொந்த முயற்சியில் வளர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக இப்படி வந்திருக்காரு. அது தமிழில் மிகப்பெரிய படங்களாக, மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற விஜய் சார் கூட பேக் டு பேக் 2 படங்கள் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துல வந்திருக்காருன்னா அவரோட ஹம்பிள், ஒரு கிரவுண்டடான இடத்துல வந்து அவரோட முயற்சியால் வந்திருக்கிறது தான் அது. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிள் சாஃப்டாக இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டபனான, ரொம்ப அடமெண்ட்டான, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர் மட்டும் இல்லை, ஒரு ப்ரொடியூசர் தான். ஒரு பைசாவையும் அப்படியே பேப்பரில் எடுத்து நோட் பண்ணிப்பார். ஓகே, இப்படி தான் பேசியிருக்கோம், இதுதான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நோட் பண்ணிப்பார். அவர் எடுக்கிற டிசிஷன் வந்து ஒரு படத்தில் ஒரு இன்வால்வ் ஆகுறாரு, அவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி இறங்குறாருனாவே கண்டிப்பாக அந்த படத்தை ப்ராப்பராக அவரால் எடுத்து கரெக்டாக முடித்து டெலிவரி பண்ணிட முடியும் அப்படின்னா தான் அந்த படத்தில் அவர் இறங்குவார். இல்லாட்டி கண்டிப்பாக அந்த படத்தை அவர் தொடவே மாட்டார். ஸோ இந்த படம் அவர் எடுத்து பண்ணுறாருன்னும் போதே அவர் பையனுக்காக மட்டும் பண்ணல, அவர் கண்டிப்பாக இது வியாபாரமாகவும் பிஸ்னஸாகவும் இதை எல்லா விதத்துலையும் கரெக்டாக தான் சொல்லுவார் எனக்கு தெரியும். அந்த விதத்தில் இந்த படம் ஆல்ரெடி மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சேட்டலைட் டிஜிட்டல் முடிகிறது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம் இங்கே இருக்கிற எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரியும். அந்த இடத்துல வாழ்த்துக்கள் சார், மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ணி இப்படி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங் ரிலீஸ்க்கு போகிறதுன்றது. அப்புறம் படம் இந்த வருஷத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு என்னை ஒரு படம் சொன்னால் கண்டிப்பாக நான் சிறை தான் சொல்லுவேன். அது வந்து லலித் சார் படம் அக்ஷய் நடிச்சிருக்காருக்காக கண்டிப்பாக கிடையாது. இந்த வருஷத்தோட 100% கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம் தி பெஸ்ட் டெபு வந்து சுரேஷ் ராஜ்குமார் அவர்களோட தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நம்ம படம் பார்த்துட்டு அதை வச்சு ஒரு ஆடியன்ஸாக இருந்து நான் சொல்கிறேன், ஒரு சினிமாவில் இருக்கிறவங்களாம் சொல்ல. ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக போய் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு 3-4 விதமாக போய் பார்க்கணுன்னு இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது, இதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன இந்த படத்தில் வந்து கருத்து சொல்ல போகிறாங்க, இந்த படத்தில் வந்து எனக்கு டேக்அவே என்ன, இந்த படம் என்ன அரசியல் பேசுது அப்படின்றதுக்காக ஒரு செக்டார் பார்க்குறாங்கன்னா இது 100% ஒரு சரியான அரசியல் பேசுகிற ஒரு உங்களை பொலிட்டிக்கலாக இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற
ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு படமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எனக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க அதெல்லாம் முக்கியமாக இல்லைப்பா, தேட்டரில் போனால் கிரிப்பிங்காக இருக்குமா, டைம் எனக்கு வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்னா அந்த விதத்துலையும் இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். ஏன்னா அவ்வளோ ஒரு செகண்ட் கூட உங்களை வந்து எந்த இடத்துலையும் டீவியேட் பண்ண விடாமல், டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாமல் அந்த ஃபுல் ரன் டைமும் கிரிப்பிங்காக ஒரு என்டர்டெய்னிங்காக வச்சுருந்தது இந்த படம். அந்த விதத்துலையும் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் இன்னொரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணலாம், நான் என்ன டியூரேஷன், இப்போ அந்த சென்சார்லேயே வந்துருக்குது டியூரேஷன் இவ்வளோனா அதுக்காக மட்டுமே நம்ம படம் பார்க்கணும்னா ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப ஒரு ஷார்ட் ரன் டைமில் இவ்வளோ எல்லா அம்சத்தோடும் சேர்ந்து ஒரு கொடுக்குற ஒரு படமாகவும் சிலையாக இருக்கும். ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு படம் கரெக்டாக அமைகிறதுன்றது ரொம்ப ரேர். ஸோ அந்த விதத்தில் இது 3 விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக சரியாக வந்து அமைஞ்சிருக்கு. பர்டிகுலராக சுரேஷ் அவரை பற்றி சொல்லணும். எனக்கு அவர் பரிச்சயமே கிடையாது, படம் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் அவர் பேசுகிறேன். இந்த படம் பார்க்குற யாருமே இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டரோட படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரோல் ஓவர் த கிராஃப்ட், எக்ஸ்ட்ரானரி கேஸ்டிங். நான் விக்ரம் பிரபு சார், அக்ஷய் அவங்கள மட்டும் சொல்ல, நடிச்சிருக்கிற அந்த ஃபீமேல் கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கிற அவங்க 2 பேர் 3 பேர் ஆகட்டும், அவங்களோட அக்காவாக ரோல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்புறம் அந்த கூட வர போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கும், அவங்க மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ரோல். அதில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒருத்தர் வருவார், அவர் ஒரு சீன் தான் வருவார், அவரோட முகங்கள்லேருந்து. அப்புறம் ஜெயிலில் வந்து ஒருத்தர் சோப்பு எடுத்து கொடுப்பாரு, அவரோட வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங்கும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதில் நடித்தவங்க எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து வெரி ஃபர்ஸ்ட் சீன் உங்களை வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணிடும். நம்ம ரொம்ப போய் உட்காந்து ஓகே படம் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்குன்னு உட்காந்து அவங்களை ஃபஸ்ட்டு சீனில் கட்டி போட்டுட்டாங்க. அது ஸ்டண்ட் வந்து பிசி ஸ்டண்ட்ஸ்ன்னு போட்டுருந்தார், அவர் பேர் தெரியல, அவர் எக்ஸ்ட்ரானரி ஒர்க் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்லேயே வந்து நம்மளை அப்படி அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. ஸோ அவருக்கும் என்டையர் டீம், தமிழ் பிரதர், சுரேஷ் சார், அவர் வெற்றி சார்லேருந்து வராங்கன்னும் போது கண்டிப்பாக இது பொலிட்டிக்கலி கரெக்டான ஃபிலிமாக இருக்கும்னு நிச்சயமாக தெரியும், அதில் டவுட்டே கிடையாது. எனக்கு ஒரே அந்த ஒரு தான் ஓகே, வெற்றி சார் டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்து படம் பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும்தான் போய் பார்த்தோம். பட் எல்லா விதத்துலையும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் அதை என்கேஜ் பண்ணுற படமாக இருந்தது. ஏன்னா பொலிட்டிக்கல் கரெக்ட் ஃபிலிம் அப்படின்லாம் சொல்கிறேன்னா, ஒரு 75 இயர்ஸ் இவ்வளோ வருஷமாக தமிழ் சினிமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, இதில் எவ்வளோ படத்தில் வந்து ப்ரொட்டாகனிஸ்டோ இல்லை கதையோட மையப்பாத்திரமா இருக்கிறவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பேரோட கடைசியாக எந்த படம் பார்த்தோன்னே எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமில் மாநாடு தான் ஞாபகம் இருக்குது. நம்ம அதுவே ரொம்ப ஒரு முஸ்லீம் கேரக்டரை ஒரு மையப்பகுதியில் இருக்கிற ஒரு கேரக்டர் பேராக வைக்கிறதே ஒரு பெரிய இதுவாக இருக்கிற விஷயத்தில், வெறும் பேராக மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேஸ் பண்ணுற விஷயத்த ப்ரீச்சியாக சொல்லாமல் ரொம்ப கிரிப்பிங்காக ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக சொன்ன இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சுரேஷ் ஃபார் இந்த படம் கொடுத்ததுக்கு. ஒரு ஆடியன்ஸாக ரொம்ப நன்றி. லலித் சார், தானு சார் சொன்னார் இந்த படம் வந்து உங்களோட ஒரு இதில் மகுடமாக இருக்குன்னு. நீங்கள் எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டீங்க, பட் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நம்மளோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக சிறை வந்து என்றைக்குமே உங்களை ஒரு பெருமைப்படுத்த படமாக இருக்கும். அதனால இது பாக்ஸ் ஆஃபீஸ் மாதிரி, பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் எனக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பெஸ்ட் ஆடியன்ஸ்னால் தமிழ் ஆடியன்ஸ்னு வெற்றி சார் சொல்லுவார் வரையாது, அதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க. இந்த என்றைக்குமே உங்களுக்கு ஒரு இது பேர் கொடுக்குற படமாக இருக்கும் சார். அப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது நான் நினச்சிட்டே இருப்பேன் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு. இப்போ ப்ரொடியூஸ் ஆகிட்டப்புறம் ரொம்ப இப்போ புரியுது சார் ஏன் ஸ்ட்ரிக்டாக இருக்குது என்னென்னு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக இங்கே நீங்கள் ஒரு ஜெயிக்கணும், ஒரு பேர் எடுக்கணும்னா, ஒரு நடிகர்னா ஒரு வெற்றி கொடுத்து ஒரு நல்ல படம் நடித்து பேர் எடுத்துடலாம், ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல படம் எடுத்து வெற்றி படம் கொடுத்து பேர் எடுத்துடலாம். இங்கே நீங்கள் ப்ரொடியூசர்னா எவ்வளோ வருஷம் இங்கே சர்வைவ் ஆகிறீங்க, எத்தனை வருஷம் இங்கே ஒரு படம் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்றதை வச்சு மட்டுமே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நிலைமையில இங்கே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு 2-3 பேர் தான் கண்ணிலே தெரியுறாங்க. ஒன்று தானு சார், ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இங்கே சர்வை பண்ணுற ஒரு கேமில் இருக்காருன்னா ஆச்சரியமாக இருக்குது. படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி ஒருத்தர் இங்கே இந்த இதுக்கு நடுவில் ஒரு 40 வருஷம் சர்வை பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி சத்யஜோதி தியாகராஜன் சார், இந்த மாதிரிலாம் நம்ம இங்கே சர்வை பண்ணி ஆகணும்னா லலித் சார் மாதிரி அந்த நிறைய குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியன்றதையும் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் விக்ரம் பிரபு சார் வெரி வெரி ஹாப்பி. எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய சிவாஜி சார் ஃபேன். சில பேரோட சக்ஸஸ் தான் வந்து ரொம்ப எல்லாமே ஃபேமிலியாக ஒரு பர்சனலாக எடுத்துப்போம். இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேரும் இந்த படத்தை வந்து ஓன் பண்ணுவாங்க நம்புகிறேன்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் படங்களில் சிறை எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். தமிழ் சுரேஷ் என்டையர் டீம், ஜஸ்டின் பிரபாகர், மாதேஷ் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தமிழில் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தமிழ் வந்து வெற்றியனோட அசிஸ்டன்ட் வந்து எங்கள் மாவட்டத்துக்காரன்றதுனால அந்த ஒரு கருவம் வந்து எங்கள் மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் பேச முடியும். ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி இணக்கமாக ஒரு உருவான பழகின வாழ்ந்த ஒரு மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். அந்த இடத்துல இருந்து தமிழில் வந்து இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காருன்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வெற்றியன் அசிஸ்டன்ஸ் வந்து முதல்ல வரேன், ரெண்டாவது சுரேஷ் வந்திருக்காங்க. ரொம்பவே சுரேஷ் உங்களுடைய உழைப்பு வந்து உண்மையாகவே ரொம்ப பாராட்டும்படி இருந்தது. நான் நேசிக்கிற இயக்குநர்கள் வரிசையில் நீங்கள் வந்துட்டீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு சில இயக்குநர்கள் வந்து முடியும், அதனால் நம்ம பேர் சொன்னோம்னா அது வந்து மற்றவங்களாம் நம்ம உதாசனப்படுற மாதிரி இருக்கு. நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு பிடிச்ச இயக்குநர்களும் ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் ரொம்ப சொல்கிறேன், எல்லாரும் சொல்கிறேன். அந்த வரிசையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தோஷம், விக்ரம் பிரபு சார் இந்த படத்தில் அவர் பார்த்தா எனக்கு ரொம்ப உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா நாங்கள்லாம் சிவாஜி சார், எங்கள் ஜென்ரேஷன் வேறு சிவாஜி ஜென்ரேஷன் சிவாஜி சார் நாங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு எங்கனால விக்ரம் சாரை பார்க்கும்போது எனக்கு நாடகக்காரனாக இருக்கட்டும், இருக்கப்பட்டுருவா இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், அவருடைய கதை தேர்வு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் அதை பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கூடிய சீக்கிரம் வந்து அன்னையில் வந்து ஒரு பரபரப்பாக சார். உங்களுக்கு அப்புறம் தரிசனம் பின்னாடி வந்துருக்காங்க, 2 பேரும் அன்னையில் மீண்டும் பரபரப்பாக்கிருக்கீங்க நம்பிக்கை வந்தது. இந்த படத்தில் பேசுகிற அரசியல் வந்து எனக்கு வந்து ரொம்ப நுட்பமான அரசியல். அந்த அரசியலுக்காகவே இந்த படம் வந்து கொண்டு போய் நான் நிறைய பேர்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் மாநாடு பண்ணும்போது எனக்கு வெங்கட் பிரபு சொன்னது ஒரே ஒரு லைன் மட்டும்தான் சொன்னார், மை நேம் இஸ் கான், ஐ எம் நாட் டெரரிஸ்ட். இந்த ஒரு வழி தான் அவர் சொன்ன கதை. இதை வச்சுதான் இந்த ஒரு வரியில எவ்வளவு வழி இருக்குன்றதை உணர்ந்துதான் அந்த படம் பண்ணணும்னு சொல்லி நானும் சிம்பு வெங்கட் பிரபு 3 பேருமே முடிவெடுத்தோம். அதுதான் இந்த படத்தோட கதையும் கூட நான் நம்புறேன். ஏன்னா 1931 தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள தமிழ் சினிமாவில் ஒரு சமூகத்துக்கு மேலே நம்ம தொடர்ந்து வன்முறை செலுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளை அறியாமலே செய்யலாம். என்னன்னா நமக்கு வந்து பொது புத்தியில் அப்படி ஒரு தாட்ஸ் இருக்கு. இங்கே முஸ்லீம்கள்லாம் வந்து தீவிரவாதிகள் தான். ஒரு கேரக்டர் முஸ்லீமாக நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா ஒன்று தொப்பி வைப்பது, தாடி வச்சுக்கணும், வச்சு அவன் முஸ்லீம் கேரக்டர், இல்லைன்னா கறிக்கடை பாய், இல்லைன்னா ஒரு ஊதுவதி சம்பளம் கொடுக்குற ஒரு கேரக்டர். இந்த 3 கேரக்டர் தான் நம்ம வந்து அதிகமாக வந்து தமிழ் சினிமாவில் காமிச்சிருக்கோம். இதுவே அவங்க மேலே நம்ம செலுத்துகிற பெரிய வன்முறையாக தான் பார்க்குறேன். எந்த படத்தையும் வந்து அவங்க வந்து நம்ம வந்து சரியாக காமிச்சதில் என்ன நினைக்கிறேன், அதை இந்த படத்தில் வந்து அந்த குறையை வந்து தமிழ் வந்து தீர்த்தெடுப்பது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாறின சமூகங்கள் மாறின புது புத்தியிலிருந்து நமக்கு ஒரு சமூகம் யாரோ சில செய்கிற தவறு வந்து ஒட்டுமொத்த சமூகத்துடைய அடையாளமாக மாற்றுறது வந்து தவறுன்றதை நம்ம தமிழ் சினிமாக்காரங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் போது அவங்களுக்குள்ள நிறைய வாழ்வியல் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சு இனிமேலாவது அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் உருவாக்கும் போது அவங்களுக்குள்ள வாழ்வியலை நம்ம ஒரு படங்களை சொல்லணுன்றது தான் என்ன மாதிரி ஆசை. அப்புறம் அக்ஷய் தம்பி வந்து லலித்தோட சன்ன முதல் படத்துலேயே ஒரு வெற்றி படமாக கொடுத்துறீங்க. நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்ல சிறப்பாக அழைச்சிக்கலாம். வந்து இப்போ பெரிய எதிர்காலம் இருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவில் காதல் படங்கள் வந்து குறைஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் யாரில் காதல் பண்ணுற அளவுக்கு உள்ள ஹீரோக்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்கன்றதுனால தமிழ் சினிமாவில் வந்து காதல் படங்கள் குறைஞ்சதுனால தான் இங்கே வன்முறைகள் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சமூகங்களில் வன்முறைகளும் நிறைய அதிகமானது காதல் படங்கள் குறைஞ்சதுனால. ஸோ இனி ஒன்ன மாதிரி இளைஞர்கள்லாம் நிறைய வந்தாங்கன்னா இனி காதல் படங்களும் தமிழ் சினிமாவில் நிறைய வரும். உறவுகளுடைய மேன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய படங்கள் இங்கே குறைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு சமூக பிரச்சனைகளை சொல்றதுக்குலாம் சில இயக்குநர்கள் வந்துட்டாங்க. வெற்றிமாறன், பாரஞ்சித், நம்ம மாரி செல்வராஜ், இப்படி இப்போ அந்த லிஸ்ட்ல நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தியும். ஸோ சமூக பிரச்சனைகளே நம்ம பேசுறோம். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு வந்து பெரிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா சினிமா வந்து இந்த மக்கள் வந்து முழுசா நம்புறாங்க. நம்ம எவ்வளவுதான் மேடை போட்டு கத்துனாலும் அவன் சினிமாவில் சொல்ற சின்ன விஷயத்தை தான் இந்த சமூகம் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதனால வந்து சினிமாவில் வந்து நமக்கு நிறைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம படம் பண்றது வெறும் பொழுதுபோக்குன்றது மட்டும் இல்லாம அந்த பொழுதுபோக்கோட சேர்ந்து நம்ம சில நல்ல விஷயங்களே இந்த மக்களுக்கு கடத்தணுன்றதுதான் எனக்கு ஆசை. ஏன்னா கமர்ஷியல் படம் கொடுக்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. சுப்பிரமணியனை கோச்சுக்குவாரு. ஏன்னா லலித் சொன்ன மாதிரி சுப்பிரமணியன் 2 வருஷம் ஆச்சு பேசி அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாருமே சுப்பிரமணியன் அப்பப்போ பேசாம நம்ம பேசுவோம். அது எங்களுக்குள்ள வரவு செலவுல உள்ளதில்லை.
கொஞ்ச நாள் பேசாம இருப்போம். அப்புறம் அவரையும் கூப்பிட்டு சுப்பிரமணியன்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு சுப்பிரமணியன் செல்வமணியன்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு மிக தேவையான ஆட்களாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இங்கே சொன்ன மாதிரி சிவா சொன்னது, நம்ம விஸ்வா சொன்னது மாதிரி தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 40 வருஷம் சத்யஜித் வித்யாராஜன் சார் ஞான சார் இருக்காங்கன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி 40 வருஷம் நீங்கள் நாங்கள்லாம் இருப்போமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு சுப்பிரமணியன் செல்வமணியன்லாம் இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு ஆட்களாக இருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்ல படங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம அந்த நல்ல படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகையாளர்களுக்கு இருக்கு. அப்படின்னா தான் நம்ம தமிழ் சினிமா வந்து நல்ல நல்ல படங்களை கொடுக்க முடியும். அந்த படங்கள் போய் சேரலைன்னா அடுத்து நல்ல படம் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. பாலு மகேந்திரா சார் எடுத்த மாதிரி நீங்கள் கேட்டவை அப்படின்னு ஒரு படம் எடுத்த மாதிரி அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு நீங்கள் விரும்பிய வைக்கிறதான்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவோட தரம் ரொம்ப கேட்டு போயிடும். அதனால பத்திரிகையாளர்கள் தயவு செய்து இந்த படத்தை கொண்டு போய் வெகுஜனங்கள்ட்ட சேர்க்கணும், இந்த படத்தை வெற்றியடை செய்யணும்னு சொல்லி கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வந்து உள்வாங்கி நடக்குது இல்லையா? அப்ப நான் கேட்டேன், இப்பதான் வந்து சூரியர் சூரிய கிரேட் கிரேட் நான் இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்க வந்து மிகப்பெரிய பங்காயிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்னார், சார் இல்லை சார் இவங்க எல்லாரும் சிவகங்கை கூட்டு போயிட்டு அவங்க வந்து அவங்களே வாழ வச்சாங்க, அவங்களே சமைக்க சொல்லி அவங்களே சாப்பிட சொல்லி எல்லா வேலையும் படம் செஞ்சாங்க. அப்போ வந்து அங்க நடிகனா இல்லாம தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கு. அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் எல்லாமே மிக பிரமாண்டமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் படம் எடுக்கும்போது மன்சூர் அலிகான் சொன்னான், அண்ணன் என் பேரை மாற்றி வச்சுக்கணும். ஏன்டா இல்லை முஸ்லீம் பேராக இருக்கு எல்லாருக்குமே. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இது வந்து முஸ்லீம் மக்கள் அனைவரும் தலையில் தூக்கி கொண்டாட வேண்டிய படமாக இருக்கு. இது வந்து அவங்க வந்து நிறைய நேரம் நம்ம கூட தெரியாது, அந்த மக்களோட உணர்வு தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தர் ரஞ்சித் சொன்னார், நீ அந்த இடத்துல இருந்து பாடுற வழி அப்போ தான் உனக்கு தெரியும். நான் கூட சில படங்களை வந்து முஸ்லீம்ஸை வந்து கொஞ்சம் வில்லனாக காமிச்சிருக்கோம். அது என்னன்னா நம்ம அப்படியே பழகிட்டோம் இல்லையா, நம்ம வந்து அது முன்னாடி இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும். ஆனால் இந்த கேரக்டர் வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு உதாரணமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் உண்மையாக வந்து தமிழ் சொல்லியிருந்தாலும் டைரக்டர் எடுத்திருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது உண்மையால இந்த மதத்தின் பேரால அரசியல் நடத்துகிற முத்தி காலில் திருப்பி அடித்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடச்சிது. அவ்வளோ அழகான எவ்வளோ சிறந்த மனிதர்கள். நான் வந்து சின்ன வயசு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் இருக்கும். ஆனால் ரம்ஜான் வரும்போது அவங்க வந்து சமைச்சு எல்லா வீட்டுக்கும் வந்து பிரியாணி இருக்கும். அப்போ அவங்க அது இன்னொரு மதமே எங்களுக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு நம்ம சின்ன சின்ன பிரிவில் அது ஒரு பிரிவாக தான் நினச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ வரும்போது இப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு வேறுபாடை இப்போ எங்களால் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ முன்னாடி வந்து அந்த வேறுபாடே இல்லை, ஆனால் இப்போ அந்த வேறுபாடு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு சினிமா கூட ஒரு காரணமாக இருந்திருக்கும். அது மாதிரி மனக்காயத்தெல்லாம் ஆற்றுறதுக்கு இந்த இது மாதிரியான படங்கள், இது மாதிரியான கலைஞர்கள், இது மாதிரியான கருத்துள்ள கண்டென்ட் வந்து அந்த 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 கலர் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த படம். அந்த ஒரு ஃபீலில் மட்டும் இல்லாமல் பின்புறமாகவே வந்து ஹீரோ நேமே அதை வச்சுட்டு அதனால என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, அதனால ஆயிரக்கணக்கான பேரை வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க. எங்கேயோ காஷ்மீரில் ஒருத்தர் கொண்டு வைக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பேரில் ஒரு கைதி எப்படி பாதிக்கப்படுறாங்க அளவுக்கு வந்து மிக ஆழமாக இந்த படம் வந்து யாரும் ப்ரமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து பயத்தோட கேட்டேன் லலித் சார் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது சென்சார் பண்ணிட்டீங்களான்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகம் என்னன்னா அந்த படத்தை சென்சார் பண்ண முடியாது, ஏன்னா சென்சார் அடி வாங்கணும். நான் எனக்கு சரி எப்படி சென்சார் அடிச்சிருப்பாங்க. ஆனால் மாஸ்டர் வந்து அதை கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது அதனால தான் படத்தை ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சென்சார் வாங்குறது வரைக்கும் படத்தை ப்ரொமோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த படம் உண்மையிலே எப்படி சென்சார் பண்ணாங்கிற அளவுக்கு உள்ள வந்து அவ்வளோ கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் வந்து மிக சிறப்பான விஷயங்கள் இருக்கு மாஸ்டர். நிச்சயமா இந்த படத்தை யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 25ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஷோ ஓப்பனிங்னா 3 மணிக்கு அதனுடைய இது வந்து எல்லாத்துமே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இந்த படம் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு படத்தை திறந்த திரைப்படமாக இருக்கும். நீங்கள் 100 படம் எடுத்தாலும் சரியாத ஒரு படமாக இருக்கும், சிறந்த படமாக இருக்கும். ஆக்சுவலி 1000 படம் நடித்தாலும் அவரோட முதல் படம் இந்த படமாக இருக்குது. அதாவது 2 பேரோட இதயத்திலும் இருக்கிற படமாக இந்த சிறை இருக்கு. தமிழர்களுடைய இந்திய ரசிகர்களுடைய இதயத்திலும் இந்த படம் வந்து சிறைபிடிக்கப்படும். சிறை மிக சிறப்பான வெற்றி அடைந்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அப்பப்போ பேசிக்க மாட்டோம், அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்லாம் சொன்னீங்க.
ஆனால் 45 வருஷமாக நான் அவரோட பேசிக்கிட்டே இருக்கேன். காரணம் அவரும் ஒரு டிசிப்ளினான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நானும் அப்படி இருந்தேன். அதனால இந்த வைப்ரேஷன் வந்து 1 மணிக்கு வாங்க 2 மணிக்கு அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னார். இந்த வயசுல 3 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க, பரவாயில்ல. நாங்கள் சார் எனக்கு நான் 83 வயசு, அதனால் அந்த பழைய படங்கள் ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தார். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், அதனால எப்போவுமே இந்த டைரக்டர்களுக்கு ஒரு மரியாதை. எனக்கு ரொம்ப அவர் ஒரு மானசீகமான குருவாக அப்போ நினச்சிருக்கேன் ஸ்ரீதர். அதற்கு பிறகு அந்த காலகட்டத்தில் பாலுமகேந்திரா சார், அவர் ஒரு, நான் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், அவர் ஒரு கவிஞர், ஒரு கவிதை தான். அவர் படங்கள் பூரா ஒரு கவிதையாக இருக்கும். அதில் கற்பனையே எனக்கு தெரிஞ்சு கற்பனையாக இருக்கு. ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு காதல் இருக்கு, உண்மையான காதல். அந்த காதலை பற்றி சொல்லி அப்படி ஒரு பாலுமகேந்திரா. அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான டைரக்டர் வெற்றி. ஆனா என்ன அவங்களோட 2 பேருக்கு வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஒரு சாஃப்டான பாலுமகேந்திரா சார் ஒரு சாஃப்டான கதைகள் ஒரு அப்படி இருக்கும், அப்படி தெளிந்த நீரோடைய மாதிரி. ஆனால் அவர்கிட்ட இருந்தவர் அவருடைய பாதிப்பே இல்லாமல் எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை, அதே மாதிரி ஆனால் நடைமுறையில் வாழ்கின்ற மனிதரை பார்க்கிற மாதிரியே இவர் படங்கள் பார்க்கணும். எனக்கு கூட ரொம்ப ஆசை. அந்த ஆசை இப்போ விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட 15 வருஷம் ஒருத்தர் இருந்திருக்காரு. நிச்சயமா அந்த பாதிப்பு இல்லாம எப்படி இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த படத்தை பார்த்த உடனே இங்கே வெற்றி அசிஸ்டண்டா கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். நான் படம் பார்க்கல, நிச்சயமான பாதிப்பு இருக்கு. ஏன்னா 15 வருஷமா அவர்கிட்ட நீங்க இருந்திருக்கீங்க. இது ஒரு சின்ன உதாரணம். சங்கர் டைரக்டர் சங்கரை பற்றி ஒன்றும் இல்லை. நான் அந்த 80s எங்கள் கதைக்கலாம் ரொம்ப பேர் தெரியாது. அவர் என்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு காமெடி, ஏன்னா என் படங்களில் வந்து காமெடியே இருக்காது, வெறும் கதையை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும். நல்ல அந்த காலங்களெல்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் ஒன்று போயிட்டே இருக்கும், ஒரு காமெடி ட்ராக், அது ஒரு கதை தனியாக இருக்கும். ஒரு 3 சீன் சீரியஸ் சீன் வந்துச்சுன்னா ஒரு சீன் அது வரும். அது ஒரு ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னும். ஆனால் அந்த காலத்தில் நான் வந்து எனக்கு அப்படி எனக்கு ஹியூமர் சென்ஸ் கிடையாது. கதைகள் மட்டும் இதான் கதை, இதான் கண்டென்ட், அதை மட்டும் தான் சொல்ல தெரியும். அப்படியே சொல்லி ஜெயிச்சிட்டேன். அது வேற விஷயம். அது மற்றவங்களுக்கு வித்தியாசப்பட்டதுனால காரணம் என்னன்னா, அந்த எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, படைப்பாளிகள் இயக்குநர்களை வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். வி கேன் கிரியேட் அந்த கேரக்டர் கதாபாத்திரங்களை நம்ம படைக்கிறோம். படைப்பாளிகள்னு சொல்லுவேன். கடவுள் மாதிரி மனுஷனை படைச்சான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம கதாபாத்திரங்களை படைக்கிறோம். அந்த கதாபாத்திரத்தில் நம்ம எப்படி அந்த கதாபாத்திரை உருவாக்குறோம். அதில் யார் நடித்தாலும் அது ஹீரோ.
அப்படி இருக்கணும் அந்த கதாபாத்திரத்தின் தன்மை. அது சார்ட்ட நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு நடிகரை பார்க்க முடியாது. யார் சொன்னாங்கல்ல, நான் 3 நிமிஷம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ள இன்வால்வ் ஆனேன். அது அவருடைய இயற்கை. அவர் படம் பார்க்கும்போதே யார் நடிக்கிறா இல்லை ஹீரோவா அப்படின்றதெல்லாம் கிடையாது, அந்த கதாபாத்திரமாகவே பார்த்துட்டு அப்படியாப்பட்ட ஒரு இயக்குநரிடமிருந்து சுரேஷ் சார் வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ டைரக்டர்ஸ் we can create characters, we can create heroes. அது வந்து நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அதனால் தம்பி அக்ஷய், உங்களுக்கு முதல் படமே வந்து என்னன்னா அவரை பற்றி அப்புறம் சொன்னேன். ஒரு நல்ல டீம் கிடைச்சிருக்கு, நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்கு. நான் சக்கரை பற்றி எது சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட ஒரு 17 படம் உதவி இயக்குனராக இருந்தார். இடையில குஞ்சு ஒன்று ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் இடையில ஒரு 5 படம் 6 படம் சங்கர்கிட்ட வேலை செஞ்ச பிறகு நாங்கள் 2 பேரும் வேளாங்கண்ணியில் மீட் பண்ணுவோம். சார் உங்கள் அசிஸ்டண்ட் யாராவது எனக்கு அனுப்புங்க, அவர் படம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். சங்கர் மலையாளத்தில் நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழில் படம் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு, நீ அவரை போய் பாரு, எனக்கு வாய்ப்பு கொடுத்துறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல. இல்லை சார், நான் இப்போ போகல, நான் இன்னும் கற்றுக்கணும், எனக்கு இன்னும் பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி 17 படங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு டைரக்டர். அதுதான் அந்த அந்த ஃபவுண்டேஷன் வேணும். இயக்குநர்களுக்கு அது இப்போத்த சில உண்மைகள் சில பாதிக்கும். அந்த ஃபவுண்டேஷன் இருந்ததுனால நமக்கு லைஃப் ஜாஸ்தி. அடுத்தது இன்னைக்கு வெற்றி கிடைக்குது, ஈஸியாக வெற்றி கிடைக்குது. தம்பி உங்களுக்கும் ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்பா, ஈஸியாக நீங்கள் சினிமாவில் வந்துட்டு அதை தக்க வச்சுக்க. உங்களுக்கு ஒரு இன்விடேஷன், வெற்றியுடைய இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றது தான் வந்து நான் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்ற படத்தை பற்றி எனக்கு டிசிப்ளின் லைஃப்பில் வந்து ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க. அவர் வந்து எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணுவார். கணக்கு வழக்கம் அப்படி பார்ப்பாரு இப்படி பார்ப்பாரு. செல்வமணி சார் சொன்னார், உடனே பில்லை வந்து எனக்கு இப்படி போட்டாங்க இப்படி போட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்படி தான் இருக்கணும். எதுக்கு செலவு பண்ணணுமே அதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதோ அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. இதனால ஒரு பட்ஜெட் போடுறோம், இது போடுறோம், இது போடுறேன். ஒரு நடிகர் இதுக்குள்ளே படம் எடுத்தால் இவ்வளவு நம்ம விற்கலாம், நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். இந்த கணக்கு தெரியாமல் இன்னைக்கு படம் எடுத்தால் ரொம்ப பேர் மாட்டிக்கிறேன். அதனால் அப்போல்லாம் வந்து படம் ஆரம்பிக்கும் போது அண்ணனுக்கு தெரியும், சுப்பிரமணியன் இன்று ஆரம்ப விழா அப்படின்னு வேலை போடுவோம். ஃபுல் பேஜ் விளம்பரம் போலாம் கொடுப்போம். மேலே வந்து இன்று படம் ஆரம்பம், கீழே வந்து இத்தனாம் தேதி ரிலீஸ். ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழிச்சு ரிலீஸ் டேட் போடணும். அந்த ரிலீஸ் டேட் ஒரு நாள் அப்படியும் போகாது இப்படியும் போகாது. அப்படி பல ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க. அதனால தான் அவங்களாம் அத்தனை காலங்கள் நிலைக்க முடியுது. அந்த வந்து அந்த டிசிப்ளின், டெடிக்கேஷன். நீ நடிக்கிறீங்கன்னா உன்னை ஒப்படைச்சிட்டேன், டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், சரண்டர் ஆகிடும். அங்கே வந்து நான் வந்து லலித்துடைய பிள்ளை அப்படின்னா நடிக்க வந்துட்டியா டைரக்டர்னு சொல்கிறேன். உங்களுக்குன்னு சில இண்டிவிஜுவலாக கிரியேட் இது இப்படி பண்ணலாம், பண்ணால் நல்லா இருக்குமா கேட்கலாம், அது தப்பு இல்லை. டைரக்டர்
அது ஓகே நீ பண்ணுறது. இப்படி அந்த டெடிக்கேஷன் டிசிப்ளினை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்தில், ஏன்னா வந்து என்ட்ரி ஈஸியாக கிடைச்சிடும் உங்களுக்குலாம். ஏன்னா அவர் எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும், ஏன்னா அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுட்டார் இந்த ஷார்ட் டைமில். புரியுதா? ஆனால் அதை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்க போறீங்க அந்த வெற்றியை, அதை புரிஞ்சுங்க. அடுத்தது லலித் சார், அவர் சொன்னார், அவரை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய மண்டபத்தை லீஸ் எடுக்கிறதுக்காக வந்தார். அப்போ சுப்பிரமணியன் என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறார், சேசி சார் நீங்கள் எங்கிட்ட எப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லலித்தை நினச்சிக்கோங்க. இதே வார்த்தை சொன்னீங்க சார், கரெக்டாக. நான் எப்படியோ அதே மாதிரி லலித் நீங்கள் நம்பி அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாரு. அப்போ ஆரம்பித்த அந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலகம் பூரா தெரியக்கூடிய ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். எல்லாரும் படத்தை பற்றி சொன்னாங்க. நான் சொல்ல அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டவே எனக்கு கூப்பிட்டே நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, நான் உட்கார வெளியே போய் படங்களை பார்த்துருக்கேன். நன்றி சார். மற்றபடி இந்த படத்தில் செஞ்ச அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சமீப காலமாக எனக்கு ஒரு குறை இருந்தது. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து சிவாஜி சார் பாட்டு, 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ இருந்து உங்களுக்கெல்லாம் நீங்களாம் பிறக்கலை. அந்த 20 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில். அந்த பாட்டி அந்த டைனிங் டேபிள்லாம் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. இப்போ கீழேலாம் உட்கார கேட்பாங்க, அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல படமும் அமைஞ்சது. பிறகு பண்ணி சமீப காலமாக ஒரு நல்ல டீம் உங்களுக்கு அமையலையும், ஏன்னா ஒரு நல்ல நடிகன் உங்களுக்குள்ள இருக்கு. நான் அதை ஒரு வாரத்தில் நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு நல்ல நடிகனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டீம் கிடைக்கலையா, ஒரு டேரக்டர் கிடைக்கலையா. அது இதில் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார். நிச்சயமாக யாரும் சொன்னாங்க வீட்டுக்கு பின்னாடி திரும்பி ஒரு பெரிய கிரௌண்ட். ஏன்னா வெற்றி தானே, இங்கே வெற்றி தானே எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா? வெற்றிக்கு பின்னாடி ஓடலாம் தானே. ஆகவே நான் எதுவும் மற்றெல்லாம் பேசுகிறதுனால எனக்கு டைம் இல்லை. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லலித் சார் எனக்கு சொன்னாங்க, எத்தனை படம் எடுத்தாலும் இந்த படம் உங்களுக்கு பேசப்படும். அவருக்கு எத்தனை படம் எடுத்தாங்க. அவர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர். ஆனால் என்னென்னா அது கரெக்டான ப்ரொடியூசர். ஒரு சொல்லிடுறேன், சொல்லட்டுமா சார்? அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் எனக்கு சொன்னாங்க, இந்த பண விஷயம் பேசினா மாத்திரம் அர்ஜென்ட்டாக பாத்ரூமில் போய் தாபப்படுது. உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துட்டேன், மாசத்துக்கு அவ்வளோ வேணும்னா கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு என்ன அது சொல்ல மாட்டாரா? சொன்னா வந்து வந்துருக்குல்ல, அதனால பாத்ரூம்ல போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாங்க. எதுக்கு அவங்க மறந்துடுவாங்க, எதுக்கு அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலி. அதனாலதான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத இருக்கு. குடும்பத்திலையும் கடை இல்லை, தொழிலையும் கடை இல்லை இல்லையா சார்? அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் நல்லா வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.
நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் டைரக்டர்ஸ் நம்ம கூட வந்து அருமையான இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததாக தமிழ் சினிமாவில் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேர், எக்ஸ்பீரியன்ஸும் கமிட்மெண்ட்டும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய ரெஸ்பெக்டட் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு. ஒரு படத்தினுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா, எத்தனையோ ஆடியோ ஃபங்க்ஷன் நீங்கள் போவீங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போவீங்க, எல்லாம் போவீங்க. அந்த ஈவெண்ட்டில் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் அந்த படத்தில் கதாநாயகனை நடித்த நடிகரை பற்றி எல்லாரும் ஆஹா ஒவ்வொன்று புகழுவாங்க. அப்படி புகழறதை விட எந்த ஒரு படத்தை டைரக்டரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களோ அந்த படம் தான் வெற்றி படம். டைரக்டருடைய டேலண்ட்டை பற்றி பேசினா மட்டும்தான் வெற்றி படம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 16 வயதில் வரும்பொழுது பாரதியாரை பற்றி தான் பேசினாங்க. ஒரு கமல் சாரை பற்றியோ, ரஜினிகாந்த் பற்றியோ, இல்லை ஒரு ஸ்ரீதேவி பற்றி யாரும் பேசல, பாரதிராஜா. ஒரு சூரலா சித்திரங்கள் மௌன கையில் வரும்போது பாக்யராஜ் பற்றி மட்டும் தான் பேசினாங்க. ஒரு புலன் விசாரணை கேப்டன் வரும்போது செல்வமணி பற்றி தான் பேசினாங்க. சாட்சி சட்டமுறை வரும்போது சந்திரசேகர் பற்றி தான் பேசினாங்க. ஜென்டில்மேன் வரும்போது சங்கரை பற்றி தான் பேசினாங்க. ஒரு அசுரன் விசாரணை வரும்போது வெற்றிமாறன் பற்றி தான் பேசினாங்க. இப்படி ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அத்தனையுமே டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளாக இருக்கணும். டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளாக இருக்கணும். நடிகர்கள் டைரக்டர் சொன்னதை கேட்டு வேலை செஞ்சாங்கன்னா போதும். அது எல்லாமே வெற்றி படமாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து வெற்றி படங்களுடைய வெற்றி குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமே நடிகர்களுடைய தலையீடு தான். அவங்க மட்டும் தலையிடாமல் இருந்தா தமிழ் சினிமா இன்னும் ஏராளமான வெற்றி படங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியறதில்லை. டைரக்டர் நினைச்சதை சொன்னாங்கன்னு, ஏன்னா அவங்க வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது அந்த டைரக்டர் வந்து தன்னுடைய சொல்லுவாங்க, மற்ற விவசாயம் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாராகட்டும் நெற்றி ஹெல்த் செஞ்ச நாம் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி டைரக்டர் ஒரு படத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அது வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி அதுக்கு ஒரு நல்ல ஒரு முழு உருவம் கொடுத்து அதை கொண்டு வந்து திரையில நான் எப்படி நினைக்கிறோங்களோ அதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த குழந்தைய நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையை பிக்கிறது, காலை பிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது தான் அந்த படம் வந்து தோல்வி படமாக அமையும். அது இல்லாமல் டைரக்டருடைய போக்கில் நீங்கள் விட்டீங்கன்னு சொல்லிட்டுனா வெற்றியினுடைய சதவீதம், ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், 50, 60, 70, 80, 90 பார்த்தீங்கன்னா வெற்றியினுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு வருஷத்தில் 100 படம் வந்து 80 படம் வெற்றி அடையும். ஆனால் வெற்றியினுடைய சதவீதம் எங்கே குறைய ஆரம்பிச்சதுன்னா கதாநாயகனுடைய தலைவீட்டுக்கு அப்புறம் தான் குறைய ஆரம்பிச்சது. தயவு செஞ்சு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ஈவெண்ட், ஏன்னா நான் பொதுவாக உங்களுக்கே தெரியும் ஜாஸ்தி இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க முடியாது இல்லையா, நான் வெளியூர்லேருந்து வர வேண்டியது இருந்ததுனால லலித் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அக்ஷய் முதல் நடிச்சிருக்கான், நீங்கள் வந்து அவசியம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக வரணுண்டு அப்படின்னு சொல்லித்தான் வந்தேன். நீங்கள் படத்தை பார்த்துருங்க அப்படின்னு சொன்னார். கடையில் வந்தோடனே படம் பார்த்துட்டு நேரம் நான் இங்கே வந்தேன். டிசிவா கூட சொன்னார், அதாவது படம் பார்த்துட்டு யார்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவே வேண்டியதில்லை, படம் கேட்கவே வேண்டியதில்லை, படத்தை பார்த்தா தெரிய வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஏன்னா வெற்றிமாறனுடைய சாயல் இருக்கு. ஆனால் அந்த சாயல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டுன்னா முழுக்க எல்லாத்தையும் படத்தோட கட்டி போட வச்சு நடிகர்கள்லாம் எல்லாருமே அந்த பாத்திரம் வந்து நடிச்சிருக்காங்க. கதாநாயகனாகட்டும் மற்ற கேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே வந்து இருந்துட்டு அந்த பாடத்தினுடைய பாத்திரங்களுக்கு தான் உயிர் கொடுத்துருக்கிறீங்க. பிரபு சாரோட ஃபோன் பண்ணி சொன்னார், இதுவா பிரபு வந்து என்ன பண்ணுவாருன்னா ஏதாவது ஒரு அக்கேஷனா ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா விசாரிக்குவார், எல்லாம் சொல்லுவார். இந்த படம் வந்து ஒரு அவர் பார்த்துட்டாருன்னு நீங்கள் பார்த்துன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு, ஆனால் நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் படம் பார்த்து நானும் சொன்னேன். அற்புதமாக வந்து விக்ரம் பிரபுத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இவங்கெல்லாம் வந்து நம்ம பையனு கூட சொல்லக்கூடாது, பேர பசங்க மாதிரி இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க வந்து மனமான அவங்களை வாழ்க்கணும். ஏன்னா அதுதான் வந்து தமிழ் பண்பாடு, அதுதான் வந்து அவங்க நம்ம மேலே இருக்க மரியாதைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி தான் அக்ஷய் படத்தில் இந்த படத்தில் நீ வந்து புதுமுகமாக இருந்ததுன்னா கூட அந்த புதுமுகங்கிற சாயல் கொஞ்சம் கூட தெரியல. அந்த அது எல்லாமே இதெல்லாம் காரணம் வேறு யாரும் கிடையாது, நீங்களாம் கிடையாது, முழுக்க டைரக்டர் தான் காரணம். இதெல்லாம் ஆமாம், டைரக்டர் வந்து
நான் நினைச்சதை கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்லுவேன் ஒழிய பிரமாதம் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. ஒரு ஒரு கேரக்டர் தந்தின்னு நான் சொல்ல எனக்கு தெரியல. நல்ல அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. டைரக்டர் இந்த மாதிரி டைரக்டருடைய படமா அடுத்த 2026 அப்புறம் ஏன்னா தமிழ் சினிமா எந்த இடத்துல நோக்கி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுவரைக்கும் 79 நான் சினிமாவுக்கு வந்தேன். ஏறத்தாழ 45 வருஷம் ஆகிப்போச்சு. 25-45 வருஷம் ஆகிப்போச்சு. நாங்கள் எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் வந்தோம். அதில் வந்து தானும் நானெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஒரே பீரியட்லாம் சினிமாவில் வந்து இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் மாதிரி ஒரு மோசமான ஒரு வருஷம் 2025 மாதிரி எந்த ஒரு வருஷமும் சினிமா வசூலில் படத்துடைய இதில் கிடையாது, ஒரு வருஷம் இல்லை. ஆனால் இந்த வருஷம் ஜெயிச்ச எல்லா படமே டைரக்டர் படம் தான் ஜெயிச்சது. இந்த வருஷம் ஜெயிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் படம் எந்த படமே பெருசாக ஜெயிக்கல, டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு. அதில் முத்தாய்ப்பாக இந்த வருஷம் கடைசியில் வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கு வரக்கூடிய இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக அமையுங்கிறது தான் அத்தனை பேருடைய இதுவும். படம் பார்த்த அத்தனை பேரும் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனாலுமே கண்டிப்பாக தமிழக மக்கள் இந்த படத்தை பற்றி பெருமையாக பேசிக்குவாங்க. இன்னும் சொல்லிச்சுன்னா அப்படி அப்படின்னு சொல்லும்போது படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான நாம் எல்லோரும் ஒன்று, நாம் எல்லாம் வந்து மனப்பூர்வமாக எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருத்தை மிகச்சிறந்த முறையில் யாருடைய மனசு கொஞ்சம் கூட புண்படாமல் எல்லாரும் வந்து சந்தோஷமா ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்துள்ள ஒரு படமா டைரக்டர் கொடுத்துருக்காரு. தம்பி, உங்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு லைட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்படி எடுங்க. ஒரு பாவமன்னிப்பு மாதிரி, ஒரு பாரபிரமணம் மாதிரி, எந்த விதமான மதம், இனம், மொழி, ஜாதி அதெல்லாம் எதுவுமே இல்லாம மனிதாபிமானத்தை காட்டக்கூடிய ஒரு சிறந்த படத்தை கொடுத்துருக்கிறீங்க. அது வந்து என்னுடைய தம்பி லலித் இந்த படத்தை தயாரித்திருக்காரு. அப்படிப்பட்ட இந்த படம் தமிழ்நாட்டினுடைய பேசப்படக்கூடிய ஒரு பெரிய படமாக அமையும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. டானகன் திரையில் வராமல் போனது, அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தமிழ் சார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும். அந்த ஃபீல்டில் வந்து வேலூரில் வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிகிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு ஃபோன் அடித்து, ஜிப்ரான் இதுக்கு என்ன மாதிரி மியூசிக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன். பேசும்போது அது ஒரு ட்ரீம். இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன். உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட் வந்து நம்மளையும் கட்டுப்படுத்தி விட்டுருச்சு. பட் திருப்பியும் உங்களோடலாம் வந்து இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நம்மளோட படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்கறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சீனியர் சுரேஷ் சார் ஃபஸ்ட்டு வாட்டி மீட்டிங் நீங்கள் வந்து கதையை சொன்னீங்க. ஆனால் ஓகே சுரேஷ் சார் டைரக்ட் பண்ண வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் அவரை ட்ரில் விட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். சரி ஓகே, உங்ககிட்ட எது இருந்தாலும் பேசி எனக்கு நான் நிறைய கேள்வி கேட்பேன். ஏன்னா அதுதான் எனக்கு பதில் சொல்லணும். நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கும் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னா டைரக்டர்கிட்டேருந்து வாங்குறது மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ அது உங்களுக்கு இருக்குது, உங்ககிட்ட இருந்துச்சு. நான் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய படம், எல்லாம் சொல்கிற மாதிரி, எல்லாம் பெரியவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது வந்து உங்கள் வெற்றிங்கிறது எங்கள் வெற்றி, நம்ம வெற்றி. வெற்றின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பெரிய பேர் இல்லை சார், பெரிய பெரிய பொறுப்பு இந்த வார்த்தையை. பட் இந்த டீம்னு சொல்கிற ஒரு விஷயம், லலித் சார் தேங்க்யூ ஃபார் சூஸிங் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ் சார். அண்ட் தமிழ் சாருக்கும் உங்களுக்கும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அப்ரோச் பண்ணதுக்கு. எப்போவுமே யோசிப்பேன் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினச்சி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு இதில் நான் பயணம்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பட் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அதனால தான் வந்து தமிழ் வந்தபோது கூட எனக்கு வந்து ஓகே போலீஸ் கதையா, ஓகே அப்போ இன்னொரு போலீஸ் கதையா, இது நம்ம இப்போ தான் டானாக்காரன் பண்ணோம், எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும், அது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஒரு கதையை வந்து சொல்லும் போது அதோட சுவாரஸ்யம், அதோட ஒரு டெப்த்து, கேரக்டரோட டெப்த்து எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு.
அதை நீங்கள் பிடிச்சி அமுச்சு விட்டீங்கிறதே வந்து ஏன்னா எனக்கு வந்து உங்களை வந்து மாஸ்டர் லியோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீ வரப்போகுது எப்படி வரப்போகுதுன்னு பயந்துட்டு இருந்தேன். வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு சினிமா பைத்தியங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் மாதேஷ் அந்த சூட்லலாம் செத்து புறப்பட்டுருக்கோம். இந்த வாட்டி நிறைய நைட் ஷூட்டிங் போச்சு. பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரேம் வைக்கும் போது ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன். ஒரு ஷார்ட் சும்மா போயிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பார்ப்பேன். ஏதாவது ஒன்று இவரை பிடிச்ச திருவி விடணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு வருவேன். சொல்லிக்கிறேன். நோ பட் அமேசிங் டைம். உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். உங்களோட டீம் என்டையர் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நைட்டாக ஷூட் பண்ணுறோம், வாரிமன் ஷூட் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், எல்லாமே ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச். திருப்பி வரலாம் நம்ம டானாக்கிற டீம் பெருமையாக சொல்லிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அனிஷ்மா அண்ட் அனந்தா, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் கொஞ்சமாக வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக யூ மேட் யுவர் மார்க் இன் த மூவி. ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தட். அண்ட் அனிஷ்மா அண்ட் யுவர் பேர் இஸ் வண்டர்ஃபுல் த்ரூ அவுட் த மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் எப்படி சொல்கிறது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஆர்டிஸ்ட் ஒருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ண போது சரி அவங்களும் தேவ் given so much life. அதுதான் that is the only thing I look at. So I was so happy for everyone. And Justin, நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை சொன்னீங்க. நான் வந்து நான் எவ்வளோ ஷூட் பண்ண போது இந்த இடத்துல என்ன மாதிரி சாங் வரப்போகுது என்ன எதுன்னு நானும் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். பட் அந்த மன்னிச்சராக இருக்கட்டும் இல்லை நீலோத்தியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அந்த அந்த படத்தோட டெம்போ புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவ்வளோ அழகாக யூ ஜஸ்ட் எலிவேட்டட் எவ்ரிதிங் டு இட். ஸோ அதனால் நீங்கள் கோவப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அதான் சந்தோஷம். அண்ட் ஆஃப்டர் இருக்கப்பட்டு டு ஹேவ் டு ஒர்க் வித் யூ ஐம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. அண்ட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நம்ம டீம் வேறு யாராவது விட்டோன்னா ஃபிலோ தெரியும், நீங்கள் அங்கேருந்து அப்படியே வேணாம் சொல்லுவீங்கன்னு தெரியும். ஃபிலோ தேங்க்யூ. நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக இந்த படத்துக்கு இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து லலித் சரோட ஒரு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கீங்க அந்த படத்துக்கு. ஒரு படம் எவ்வளோ முக்கியங்கிறத வந்து சுப்பிரமணியம் சார் சொன்னார். அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது. ஒரு டைரக்டர் தான் வந்து அவரோட கதையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரப்போம். நம்ம ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிட்டோம்னா அந்த போராட்டமே அங்கேருந்து ஸ்க்ரீனுக்கு வர்றது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ், நீங்கள் அதை பார்த்து ஓகே பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் கிரேஸ் ஓவர் தட். அண்ட் இன்னைக்கு யாரும் விட்டுன்னு தெரியல, பட் தேங்க்யூ சூரி, ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஆக்டர்ஸ்னால் அவங்க பாடுபடுறதுங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் பாடுபட வச்சுருக்கீங்க. பி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் Varshini, thank you. You brought a sense of originality into it. And இன்னைக்கு வந்து யாரெல்லாம் இன்னைக்கு இந்த படத்தை பற்றி பேசுனீங்களோ ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு பேசுனவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டன் பிசி ஸ்டன் கங்க்ராட்ஸ். உங்களுக்கு இது பெரிய ஒரு எப்படி ஒரு ஆங்கரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ரைட்டர்ஸ், அமேசிங் ஒர்க். அதுதான் டீம் ஒர்க் அகேன். ஐம் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல டீம் கிடைக்கலையான்னு எஸ்எஸ்சி சார் சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு நல்ல டீம், பெருமைப்படுற ஒரு டீம். இந்த டீமோட நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்றைக்குமே உங்களோட சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு. நீங்களும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நினச்சும் பேசலாம். உங்களோட அன்பு ஆகணும், என்றைக்கும் இருக்கணும். நன்றி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்பவே என்னுடைய காலேஜில் நான் இருக்கிறப்பவும் சரி, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு என்னுடைய ஜூனியர் சுரேஷ். அண்ட் சுரேஷ் வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறதை நான் வந்து பார்த்துருக்கேன். அண்ட் வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட இருந்து அவன் எப்போ வந்து வெளியே வந்து படம் பண்ண போகிறான் அப்படின்னு நானும் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். அண்டு சிறைன்னு ஒரு படம் எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், போஸ்டர்ஸ்லாம். சரி, நான் வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு டைட்டில் டிசைன் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சரி எப்படி படம் இருக்க போகுது அப்படின்னு நானும் வந்து யோசித்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட்
சரி படம் பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப தான் லலித் வந்து இப்போ நான் பையன் நடிச்சிருக்கிறது எனக்கு தெரியாது, நான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும், அப்புறம் தமிழோடைய ஸ்கிரிப்டுன்னு எனக்கு தெரியாது. சரி அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் படம் பார்த்தேன். படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நபர் சுரேஷ் இல்லை வந்து வெற்றி சாரோட அசிஸ்டன்ட்டு இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாரோடைய ப்ரொடக்ஷன் இல்லை லலித் சார் பையன் நடிச்சிருக்காரு இல்லை விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ள கிடைச்சிச்சு. உண்மையிலேயே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு டிரெக்டராக ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம சினிமாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே யோசிப்பேன். நான் அந்த கலைக்கு வந்து ரொம்ப நேர்மையாக ரொம்ப நேர்மையாக அணுகி ஒரு படத்தை வந்து சுரேஷ் வந்து எடுத்துருக்கிறான். ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ காலேஜில் வந்து சுரேஷ் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு கேங், அவங்க ஒரு கேங் இருக்காங்க, வந்திருக்காங்களா எல்லாரும்? ஓகே, ஒரு பயங்கரமாக ஒரு கேம்ப் சுற்றிட்டே இருப்பாங்க. நான் வந்து காலேஜில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ சீரியஸான சில என்ன சொல்கிறது ப்ரொட்டஸ்ட்டு இன்னொரு விஷயங்களை வந்து சுரேஷும் வந்து பங்கெடுத்துருக்கான். நான் அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து நின்று இருக்கேன். அண்ட் நான் சில விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து அதில் ஒரு ஆளாக நின்று இருக்கான். அண்ட் அப்படி தான் வந்து எனக்கு சுரேஷை வந்து நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ வெற்றி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ வெற்றி சாரோட அவர்கிட்ட வந்து சேர்ந்து லேர்ன் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஒரு படமாக வந்து உருவாக்குறப்போ அந்த படம் வந்து எந்த மாதிரியான இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஒரு முன்திட்டம் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஆக்சுவலி வந்து படம் பார்த்து ஆரம்பித்ததுலேருந்து படம் வந்து முடிகிற வரைக்கும் வந்து நான் வந்து வேறு எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை. அந்த கேரக்டர்ஸை பற்றி தான் என்னை பயங்கரமாக யோசிக்க வச்சு, அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, அந்த மனிதர்களுடைய உலகம் எப்படி இருக்குது, எவ்வளோ உண்மையாக அந்த வேர்ல்டை வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து என்னால் வந்து ரொம்ப நெருங்கி அந்த படத்தோடு வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த படத்தில் அவர் வந்து பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு நம்ம அதில் போகிறத விட வந்து ஒரு லைஃபாக வந்து அந்த அரசியல் தன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே ரொம்ப இயல்பாக இருக்கிறத வந்து நான் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப தனியாக இல்லை, அது வந்து இந்த படத்தோட முக்கியமான வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படம் வந்து இப்போ நம்ம சில அரசியல் கருத்துக்கள் பேசுவோம், டைலாகாக நின்றோம். ஆக்சுவலி படத்தை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க, வெறும் டைலாக் பற்றி மட்டும் பேசுவோம். நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்லணும், அந்த கருத்தோடவே அந்த படம் அப்படி நின்றோம். அந்த கருத்தை பற்றி தான் வெளியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்துடைய அட்வான்சன்ஸ், அந்த படத்துடைய டெக்னிக்காலிட்டி, அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, இதை பற்றியெல்லாம் வந்து ஃபுல்லாக பேசுகிறது அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த நம்ம பேசுகிற அந்த கருத்தியல் வந்து படத்தோட எவ்வளோ வந்து இயல்பாக அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தால் தான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த லைஃப்பை பற்றி நிறைய யோசிக்க தோணும். அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும். ஸோ நான் அப்படி தான் நான் நினச்சேன். கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகன் கூட சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். ஐயோ எப்படியாவது சேர்த்துணும் கொண்டு போகிறா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சூப்பராக வந்து கடத்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன். அண்ட் வந்து என்ன சொல்கிறது, அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, குறிப்பாக எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைமில் என்ன வேணுமோ அதை வந்து ஒரு ரிதமோடு இருந்தது. எடிட்டை பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஜம்போ எதுவுமே இல்லை, ரொம்ப இயல்பாக அது ரிதமாக இருந்தது. அந்த எடிட்டுக்கும் மனிதர் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நடித்ததுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல பயங்கரமாக பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ராடனரி ஒர்க். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சவுண்ட் வந்து உண்மையிலே வந்து நமக்கு அந்த பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ட்ரைலரில் கூட நீங்கள் வந்து அந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து மாதேஷ், என்னுடைய கல்லூரி இவன் அவனும் ஜூனியர், இவங்கெல்லாம் ஒரே செட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி 2 செட்டு பேக்கில் இருந்து வரானுங்க. அண்டு அப்புறம் ஆர்ட் டைரக்டரும் வந்து எங்கள் காலேஜ் ஜூனியர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஓவிய கல்லூரிலேருந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்துருக்கானுங்க. இப்போ வந்து எங்கள் காலேஜில் பிரச்சனை என்னென்னா, படம் வரைகிறதுக்காக யாருமே காலேஜில் சேர்றதில்லை, டைரக்ட் பண்ணுறதுக்காக காலேஜில் சேர்றாங்க, இல்லை சினிமாவை போகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம். ரியலி சாரி. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு தான் உருவாகணும், பெயிண்டர் உருவாகணும்.
பட் ஆனால் சினிமாவை நோக்கி நாங்கள் வந்துட்டோம். இந்த கிராஃப்டை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். பட் ஆனால் இந்த கிராஃப்டை தேர்ந்தெடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குது. அது மாதேஷ் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கான். பட் ஆனால் எனக்கு இந்த படத்தில் வந்து மாதேஷை நான் ரொம்ப நெருங்கி பார்க்க முடிஞ்சுது. அதோட என்ன சொல்கிறது, அந்த நைட்டில் நீ யூஸ் பண்ண வந்து அதாவது என்னென்னா நீ சோர்ஸ் உண்டாக்கி பண்ண அந்த லைட் சோர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே அதே நேரத்தில் வந்து அவைலபிள் லைட் சோர்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆர்டிஸ்டோட க்ளோஸ்அப் வந்து பயங்கரமாக இருந்தது, ரொம்ப வேலிடாக இருந்தது. க்ளோஸ்அப் வந்து உண்மையிலேயே இருந்தால் ஒய்டு, அப்புறம் அந்த ஊரை வந்து காட்டின விதம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மதேசன். தொடர்ந்து நிறைய சினிமா நீ வந்து பண்ணு பார்த்து. அண்டு ஸோ ஆர்டிஸ்ட்டு சொல்கிறப்ப வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் விக்ரம் பிரபு சார் வந்து நான் அதான் சொன்னேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அண்ட் வந்து ரொம்ப அந்த கேரக்டரை உணர்ந்து வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் அவருடைய நடிப்பிலுமே வந்து வேற ஒன்று தெரிஞ்சுது எனக்கு. ஆக்சுவலி நீங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து டைரக்டர் ஆக்சுவலி உங்ககிட்ட வேற ஏதோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து உங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது. உண்மையிலேயே அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு பானம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு 2 ஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அவங்க பேர் அனீஷ்மா அப்புறம் அனந்தா, 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் அனீஷ்மா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தாங்க படம் பார்க்குறப்போ. அந்த லவ் ஸ்டோரியில் அவங்கள பார்க்குறப்போ வந்து அவ்வளோ க்யூட்டாக அந்த பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. நிறைய சீனை அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த அவங்க எப்படியாவது அந்த பையன் கூட சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய முகத்தில் வந்து அந்த மெனக்கெடுகள் இருந்தது. ஒரு ஆர்டிஸ்டாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நிஷ்மா. ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலுமே உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குது. உங்களோட உச்சரிப்பு, உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தமிழுடைய ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஊரோடைய எனக்கு இந்த உண்மை கதைன்னு சொல்கிறப்பவே நமக்கு ஒரு பயம் இருக்கும். நமக்கு சரி இது எல்லாமே உண்மையாக இருக்குமா, இவ்வளோ உண்மையெல்லாம் இருப்பாங்களா, எங்களும் போலீஸ்காரெல்லாம் இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப போலீஸ்காரர்கள் இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்களா நான் யோசிச்சதால. பட் ஆனால் இதுவே உண்மை கதைன்றப்போ நம்பி தானே ஆகணும். ஸோ நல்ல காவலர்கள் இருக்கிற ஊரில் தான் நம்ம இருக்கிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான காவலர்கள் தான் வந்து மனித நேயத்தையும் மக்கள் உண்மையிலேயே காவல் அப்படின்றது வந்து சின்ன வயசில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். 3rd ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். காவலர் உங்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்கில் வந்து இருக்கும். அந்த நண்பர்கள் நம்ம தேடி ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கிறோம். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து நான் அந்த காவலரை வந்து நான் சந்தித்ததில் எனக்கு வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி. அண்டு சுரேஷோட பலம் வந்து ஆர்டிஸ்டையும் அதே நேரத்தில் இந்த கதையையும் ரொம்ப கண்ட்ரோலாக அந்த நுவான்சன்ஸை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்தினது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான சீன்ஸ் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும். உண்மையிலேயே அதை எல்லாரும் பாராட்டவங்க பேசுவாங்க அதுக்கு பின்னாடி. அண்டு சுரேஷோட அவர் வந்து பக்கா சென்னையில் பிறந்த ஒரு அஞ்சகர பையன். அவன் ஊர் பற்றி இந்த இடத்த பற்றி இந்த மொழியை பற்றி நிச்சயமாக அவர் பின்னொரு காலத்தில் வந்து அவருடைய திரைப்படங்கள் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கூட சேர்ந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து கண்ட்ரோலாக சூப்பராக பேசியிருக்கு. மெயின் ஸ்ட்ரீமில் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக இது இருக்கும், அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த கதையை நம்பி படம் எடுத்த லலித் சாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்கள். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் ஒரு பெஸ்ட் டீமாக இந்த வருஷத்தில் இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நிறைய நல்ல சினிமாக்கள் வரணும். ஏன்னா வந்து இங்கே வந்து பிரச்சனையை பேசுறது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய தைரியமான விஷயம் தான். ஒருத்தருக்கு பிடிக்கலன்றதெல்லாம் இங்கே வந்து பிரச்சனையை பேசாமலாம் இருக்க முடியாது. பிரச்சனையை பேசி தான் ஆகணும். யாருக்கு பிடிக்கலையோ அப்படின்னா வேண்டே கிடையாது. பட் ஆனால் நம்ம பேசுகிற பிரச்சனை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இப்போ அதனால தான் நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். நான் இந்த பிரச்சனையை பேசுறதுனால இந்த சமூகத்துக்கு நான் பயன் உள்ளதா இல்லைன்னு வச்சிங்களேன். என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அமைச்சிட்டு இருப்பாங்க.
ஸோ இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசுகிற கருத்து இந்த மக்கள்கிட்ட ஒரு உரையாடலை உண்டு பண்ணியிருக்கு, இந்த மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவை கிரியேட் பண்ணியிருக்கு, இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் தமிழ் சினிமா என்றைக்குமே வந்து மற்ற சினிமாக்களை விட மிக முன்னுதாரணமான ஒரு சினிமாவாக இருக்குது. நன்றி. வெற்றி சாருக்கு நன்றி. தேங்க்யூ. ஜெய்பீம். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எனக்கு இட்ஸ் அ வெரி ஒரு எமோஷனல் ஸ்டேஜாக இருக்குது. அண்ட் திஸ் இயர் ஹஸ் பீன் அ வெரி குட் இயர் ஃபார் மீ ஆஸ் அ டைரக்டர். படம் ரிலீஸ் பண்ணல, ஆனால் என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இது வந்து எனக்கு எல்லாருமே படத்தை பற்றி நிறைய பேசிட்டாங்க. ஐ வாண்ட் டு டாக் அபவுட் சுரேஷ். சுரேஷ் வந்து இஸ் வெரி பேலன்ஸ்ட் பர்சன். அவனை மாதிரி ஒரு பேலன்ஸாக நான் அதை பார்க்கவே முடியாது. எந்த சுச்சுவேஷனையும் ரொம்ப நிதானமாக, காமாக, ரொம்ப ஜஸ்ட்டுன்னும் போது ரொம்ப நேர்மையாக எத்திக்கலாக ஹேண்டில் பண்ணுவான். எது கரெக்ட் அப்படின்றதுல ஹீ வில் ஸ்டாண்ட் பை த ரைட். இப்போ நான் பண்ணுறது தப்பாக இருந்தாலும் அது நான் பண்ணுறதுக்காக ஏற்றுற ஆள் கிடையாது சுரேஷ். அது தப்புன்றத அவன் சொல்கிற விதத்தில் அவனுடைய தன்மை இருக்கும். ஹி இஸ் நெவர் பீங் சம்ஒன் ஹூ வில் ஒரு அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வந்து எக்ஸெப்ஷனலாக இருக்கும் சுரேஷ்கிட்ட. அந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து அவனுக்கு இந்த படத்தை சரியாக எடுத்து முடிச்சு நார்மலாக படம் முடியும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ஒரு ரிஃப்ட் இருக்கும். இங்கே இருக்க ப்ரொடியூசர் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ்னாரு சொல்லியிருந்தோமா லாஸ்ட்டாக ஃப்ளோவில் வந்துருச்சு சொல்லியிருந்தேன். லலித் சார் வந்து சுரேஷுக்கு வந்து ஒரு கார் கிஃப்ட் பண்ணுறாரு படம். ஸோ அது வந்து தட் இஸ் பிகாஸ் அந்த அவனுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லும் சரியாக இருந்தது தான் ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு படத்தை எடுக்கிறது அந்த ஒரு முதல் படம் எடுக்கும்போது இருக்கிற ப்ரெஷர் நமக்கு அது செல்ஃப் டவுட்டு, செல்ஃப் கொஸ்டின்ஸு. இப்போ வந்து ஓகே இந்த படம் எடுக்கணும், இந்த படம் ஓடணும், இந்த படம் ஓடினா என்ன ஆகும், ஓடுதுன்னா என்ன ஆகும், இப்படி நிறைய டவுட்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோட ரொம்ப கிளியராக ஷியோராக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவர் ரஞ்சித் பேசும்போது சொன்னார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனு. அந்த சீன் எனக்கு வந்து சொன்னான் இப்படி ஒரு சீன் இருக்குது. நான் அப்படியே கேட்டு இருந்தேன், டேய் இந்த சீனை நீ சொல்கிற மாதிரி எடுத்தால் இந்த படம் ஒரு பெரிய படமாக வந்துரும்பா அப்படின்னு நான் படம் பார்த்தேன். ரமேஷ் நடிச்சிருந்தாரு. அந்த சீன் வந்து ரொம்ப 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 இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஹோல் எக்ஸிக்யூஷன், அந்த சீனோட எக்ஸிக்யூஷனே ரொம்ப சரியாக இருந்தது. அண்ட் சுரேஷுடைய அந்த கேரக்டருக்கு ஒரு இன்சிடென்ட்டு, எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையன் அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் கொஞ்சம் வேகமாக பைக்கில் வரான். ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சு. அந்த ஏரியா பசங்க வச்சிட்டாங்க. அந்த பையன் வந்து சுரேஷ்கிட்ட சொல்லியிருக்கான், இப்போ சுரேஷுடைய வேலை என்னவா இருக்கணும்னா அதை என்கிட்ட வந்து சொல்லுங்கள். இப்போ என்கிட்ட வந்து சொன்னால் என்னுடைய ரியாக்ஷன் ரெண்டாக இருக்கும். ஒன்று எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பையனை கூப்பிட்டு ஏன்டா டே உனக்கு அறிவில்லையாடா, ஒழுங்காக இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொன்னால் திஸ் பாய் இஸ் கோயிங் டு ஃபீல் பேட். என்னடா நம்ம சார் நமக்காக நிற்கலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு சூழல் வரும். இல்லைன்னா யாரும் அந்த பசங்க அவங்கள கூப்பிட்டு அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒன்று நம்ம அவங்கள கூப்பிட்டு திட்டியிருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு போலீஸை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அப்படி பண்ணால் அந்த இடத்துல நாங்கள் 15 வருஷமாக இருக்கும் அதே இடத்துல அந்த அந்த இடத்துக்குள்ள அந்த இணக்கத்தை குலைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இப்போ சுரேஷுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த இளைஞனுக்கு நம்ம ஆஃபீஸில் நம்மளை கை விட்டுட்டாங்கன்னு உணர்வு வரக்கூடாது. அதே நேரத்தில் சார் டைரெக்டாக இன்வால்வ் ஆனால் என்ன ப்ராப்ளம் வரும். இப்போ சண்டையும் போடக்கூடாது. இவன் தனியாக இவனை கூப்பிட்டு போகிறான் அந்த பசங்ககிட்ட. அவனுக்கு ஒரு 4-5 பேர், எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்கிறாங்க. போய் அவங்கள கூப்பிட்டு
எதுக்குதான் இந்த மாதிரி பண்ணீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு ஹி ரீசன்ட் அவுட் அண்ட் அயர்ன் இட் அவுட். இந்த விஷயம் எனக்கு அவன் சொல்லி எனக்கு தெரியாது, மற்றவர்கள் சொல்லி தான் தெரியும். ஒரு இடத்த இணக்கமாக வச்சுக்கிறதும் அந்த 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 கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் பண்ணுறதுல சுரேஷுடைய ஸ்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஸ்கில். அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட இருக்கவங்களை விட்டு கொடுக்காம அவங்களுக்கு நிற்பான். அதுக்கு ஒரு இன்சிடென்ட் இல்லை, இன்சிடென்ட் லெங்காக போயிட்டே இருக்கிறதுனால பட் தட் இஸ் சுரேஷ். அண்ட் சுரேஷ் வந்து நான் ஆடுகளம் முடிச்சுட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போனேன். ஆடுகளம் முடிஞ்சு உடனே வந்து சேர்ந்த அசிஸ்டன்ட். அவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தது இல்லைன்னா நானும் எனக்குமே அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் அப்போ இருந்தது கிடையாது. அந்த ஆஃபீஸில் எந்த ஃபர்னிச்சருமே இருக்காது. ஒரே ஒரு பெட்டு போட்டு அந்த பெட்டில் ரெண்டு தலைகாணி மட்டும் வச்சு நான் உட்காந்துருப்பேன். அப்போ வந்து ஜாயின் பண்ணேன். அப்போதுலேருந்து இஸ் பீன் வித் மீ, ஹி ஹஸ் சீன் மீ அண்ட் எல்லா நிலைகள்லையும் கூட இருந்து. அப்புறம் நடுவில் ஒரு படம் வந்து சார் இந்த படம் நான் ஒர்க் பண்ணலாமா சரி பாருங்க. ஆனாலும் இப்போ எங்கள் பசங்க எப்படின்னா படத்தில் ஒர்க் பண்ணலன்னு சொல்லுவாங்க, ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க. கடைசி என்ன படத்தில் அவங்க தான் வேலை பார்ப்பாங்க. அதுக்கு இப்போ பாலான்னு ஒருத்தவங்க எக்ஸாம்பிள் படத்தில் வேலை பார்க்கல அப்படின்ட்டான், ஆனால் எல்லா வேலையும் அவனுக்கு தான் கொடுத்துட்டு இருப்பேன். தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். சிறை வந்து படம் பார்த்தேன். எப்போவுமே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, நான் படம் பண்ணாலும் சரி, நம்ம ஆட்கள் யார் படம் பண்ணாலும் சரி, இதில் என்ன தப்பு இருக்குன்னு தான் பார்த்துட்டே இருப்பேன். படம் பார்த்துட்டேன், ஓகே ரொம்ப தப்புலாம் இல்லை, ஓகே டீசெண்டாக இருக்குது, இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு பேசினேன், எல்லாரோடையுமே பேசினேன், எப்படி இருந்ததுன்னெல்லாம் பேசிட்டு நான் போயிட்டேன். இப்போ இங்கே வந்து அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. படம் நான் பார்த்தது கிடையாது. படம் பார்த்த எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குனாங்க. அப்புறம் இல்லை அந்த இது கொஞ்சம் சரியா இல்லையா, அது கொஞ்சம் இதாக இருந்தது. இல்லை அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவன் எப்படி எல்லாருமே நானும் ரஞ்சித்து நைட்டு கால் பண்ணியிருந்தார். அப்போ நான் பேசினேன், நாங்கள் சில விஷயங்கள் பேசினோம். அப்போவும் நான் இது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படி இருந்தது. அது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. சரி ஓகே விட்டாச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் செல்வமணி சார்லாம் பேசுறதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது. ஐயோ நம்ம படத்தை கரெக்டாக பார்க்காம விட்டோமோ, ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக பார்த்துட்டோம் போகிறதுக்கு, இதில் என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துட்டோம் போகிறதுக்குன்னு தோணுது எனக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் செல்வமணி சார் மாதிரி படத்தை பார்த்து எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஏற்படுத்தியிருக்க தாக்கம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஐம் வெரி வெரி ஹாப்பி. படம் நான் பார்த்து எனக்கு ஏற்படுத்திய உணர்வுகள் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு படம் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஸ்ட்ரைக் ஆன விஷயம் என்னன்னா, த பேசிங் ஆஃப் த ஃபில்ம், த வே இட் ஸ்டார்டட். அண்ட் அப்போ தமிழுக்கு வந்து என்னன்னா, when we are making a procedural films are mostly ஒரு இது இருக்கும், அவ்வளோதான், இங்கே போவாங்க அங்கே வரணும். இதுக்குள்ளே நமக்கு என்ன புதுசாக இருக்கும், நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குமே தவிர அதுக்குள்ளே என்ன ட்ராமா, அந்த ட்ராமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் ப்ரொசீஜரல் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது. தமிழ் வந்து அவனுடைய லைஃபுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அப்படியான விஷயங்களாக இருந்திருக்கிறதால அவன் டெல்லி திஹார் ஜெயிலில் ஒர்க் பண்ணியிருக்கான். அவர் அப்சல் அவரை செல்லில் இருந்து பார்த்துருக்கான். அவன் அப்படி அவனுக்கு அனுபவங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கிற ஒரு ஆள். அவனுடைய போலீஸ் லைஃப் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லும்போது சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், அண்ணா எனக்கு இப்படி நடந்துச்சு, ஒருவேளை வந்து சீன் விற்கிறதுக்காக அவன் கற்பனையெல்லாம் சொல்லிடுறாங்க, எனக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் தமிழுடைய எல்லா படத்துலையும் ஒரு வசனம் இருக்கு, அது விசாரணையிலையும் இருக்கும், முட்டியில கட்டின தாலி போலீஸ் வேலைன்றது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அது வந்து எல்லா படத்துலையும் தமிழ் எப்போதுமே சொல்ற ஒரு வசனம். அப்போ ஒரு ப்ரொசீஜரல் ஃபில்ம் பண்ணும்போது அதில் இருக்கிற லிமிட்டேஷன், படம் ஆரம்பிச்சு முதல் 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ள அந்த பஸ்ஸில் நடக்கிற ஒரு அட்டாக், அங்கே வந்து அந்த கிரிப் இருந்தது. எடிட் வாஸ் வெரி ஃபைன். அண்ட் அங்கிருந்து தொடர்ந்து படத்துக்குள்ள நம்மளை வந்து எங்கேயுமே போக விடாத அளவுக்கு இட் ஹெல்ப். அண்ட் படத்தினுடைய மெயின் ஸ்ட்ரீம் அப்பீல், நான் என்னுடைய இதில் மெயின் ஸ்ட்ரீம் அப்பீலுக்கு முக்கியமான காரணம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த ஃபில்மை நான் எங்கேயுமே என்னோட மைண்ட் எங்கேயுமே போக விடாமல் உட்கார்ந்து உள்ள வைக்குது எனக்கு. அதை நான் இதை பார்த்துட்டே இருக்கேன். அண்ட் எவ்ரி கேரக்டர் லுக் வெரி ரியல். யாருமே வந்து ஒரு ஒரு
முதல்ல 5 நிமிஷத்துக்கு தான் அவர் விக்ரம் பிரபு தெரிகிறாரு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து படத்தில் ஆர்டிஸ்டாக தெரிஞ்சவர். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் தான் இருக்கு. அவர் சுரேஷ் சொன்ன மாதிரியும் தமிழ் சொன்ன மாதிரியும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் 10 years 15 years வேலை செஞ்சிட்டோம். யூஆர் லேட் பேக், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு ஓகே வாங்க கூப்பிட்டு போங்க, அந்த ஒரு தன்மை அதுக்குள்ளே இருக்கிறது. எதையுமே வந்து ரொம்ப லேட் பேக்காக அப்ரோச் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருந்தாரு. இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அண்ட் இன்னைக்கு பொது புத்தியில் இருக்கிற சில விஷயங்களை அவங்க வந்து ஸ்கிரிப்டிங் டூலாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கைதியை கூப்பிட்டு போனோம், ஒரு முஸ்லீம் நேமோட ஒரு கைதியை கூப்பிட்டுட்டு போனோம்னா அது மைண்டில் நம்மளே நம்மளை வந்து அது கேள்விக்கு உட்படுத்துது. அந்த நேரத்தில் நமக்கு தோன்றுறது அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாமே அதை தோண வைக்குது. இங்கேருந்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இது என்ன நடக்க போகுது, இது யார், எப்படிப்பட்டவன், எல்லாமும் சேர்ந்து எடிட், மியூசிக்கு, ஷார்ட் டிவிஷன்ஸ், எவ்ரி திங் இஸ் ஆடிங் ஆன் டு த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். இப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த பொது புத்திக்குள்ளே இருக்கிற அந்த சிந்தனைகளை அது கொஸ்டின் பண்ண வச்சுட்டே இருக்கு எவ்ரி டைம். நம்ம ஏன் அப்படி நினைக்கிறோம்? பிகாஸ் வி ஆர் கண்டிஷன் டு திங்க் தட் வேன்றது. இது எல்லாத்தையும் சேர்த்து அது கடைசியாக வந்து முடியும் போது it leaves you with lot of thoughts. நிறைய கேள்விகள் about the policing system, about the இன்னைக்கு இருக்கிற ஒரு மெஜாரிட்டேரியன் தாட் ப்ராசஸ், இது எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த படம் நிறுத்துது. அண்ட் இதெல்லாம் வந்து நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு நடுவில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா உட்காந்து யோசிச்சு இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி யுவர் ஸ்மைல் தட் இஸ் ஆடிங் அ லாட் ஆஃப் வேல்யூ. அவர் ரஞ்சித் சொன்ன மாதிரி அந்த ஸ்மைலுக்காகவே வந்து நமக்கு ஐயோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. அண்ட் அக்ஷய் வாஸ் லுக்கிங் லாஸ்ட் த்ரூ அவுட். அது வந்து அந்த பிரிசனுக்குள்ள அவன் இத்தனை வருஷம் இருந்தாலும் அவன் வந்து ஹீ ஸ்டில் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைக், எனக்கு என்ன ஆக போகுது, இதில் இங்கேருந்து எப்படி நான் வெளியே வரப்போகிறேன்ற அந்த கேள்விகள் வந்து அவனுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் திங். நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் இதில் முக்கியமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டானாக்காரனில் ஒரு ஹோம்கார்ட் டீம் ஒன்று அறிமுகப்படுத்தலாம். அவங்க வந்து தே ஆர் க்ளோஸ் டு பீயிங் காப்ஸ். எனக்கு விடுதலையில் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க, இப்போ இதுலேயும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து அந்த ரோல் காலுக்கு வாங்க, பரேடுக்கு வாங்கன்னா அவங்களே பண்ணிடுவாங்க. நம்ம வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். தட்ஸ் அந்த பேக்ரவுண்டில் இருந்த காப்ஸ் வந்து தேவர் ஆடிங் ஸோ மச் ஆஃப் லேயர் அண்ட் ரியாலிட்டி டு திஸ் வேர்ல்டு. அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே சொல்லி இருக்கிற அந்த லைஃப், இது எல்லாமே வந்து இந்த கேரக்டர்ஸ் இவங்களோட ஃபியூச்சர் என்னவாக போகுது, இது எப்படி இருக்கணும் அப்படின்ற வியூவராக என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் எண்ட். இது வந்து எனக்கு இவங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற அந்த எண்ணத்தை, அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ள கிரியேட் பண்ணுது. ஆஸ் அ ஃபில்ம் சினிமாட்டோகிராஃபி, நைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பஸ்ஸு சேஸ் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், அதெல்லாமே நல்லா இருந்தது. இதில் வந்து இப்போ தமிழ் எவ்வளோ எழுதியிருந்தா, சுரேஷ் எவ்வளோ எழுதியிருந்தாங்கிறது எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தேட் அண்ட் ஐ டோன்ட் நோ தேட். பட் 2 பேருடைய ஆஸ் ரைட்டர்ஸ் 2 பேருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சுரேஷுடைய ஸ்ட்ரென்த் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர், அவனுக்கு நான் அந்த படம் பார்த்துட்டு இட் வாஸ் கம்ப்ளீட். எதுவுமே வந்து மிஸ் ஆகிருக்கு, எதுவுமே குறையா இருக்குது அப்படின்றது தெரியல. அப்போ சுரேஷ் சொல்லிட்டு இருந்தால் எனக்கு எடிட்டருடைய கான்ட்ரிபியூஷன் சப்போர்ட் நிறையா இருக்குது சார். அவங்க வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் ஷூட் பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா. ஸோ அப்போ ஃபிலோமினுடைய கான்ட்ரிபியூஷன் இன் த ரைட்டிங் ப்ராசஸ் இட் செல்ஃப் ஹேஸ் பீன் குட். அண்ட் அது நல்லா தெரியுது. அண்டு ஒரு ரைட்டராக நம்ம எழுதுனதை ஸ்பாட்டுக்கு போய் ஒரு டைரக்டராக எக்ஸிக்யூட் பண்ணுறதுல இருக்கிற சேலஞ்சஸை ரொம்ப அழகாக சுரேஷ் ஹேண்டில் பண்ணியிருக்கான். இவ்வளோ நாளுக்குள்ளே எடுக்கணும்னா அவ்வளோ நாளுக்குள்ளே ஒரு படத்தை எடுத்து முடிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி.
இப்போ நமக்கெல்லாம் வந்து 50 நாள்னு சொன்னால் 60 நாள் ஆகும், 60 நாள் 70 நாள் ஆகும், அது அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் இங்கே லலித்தை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, பயங்கரமாக சொன்னாங்க. அவங்க இங்கே இருக்கவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சுரேஷ் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு நடுவில் இந்த படத்தை முடிச்சிருப்பான் அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் அதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது இருக்கிற மேஜிக்னு நினைக்கிறேன். அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே ஒன்று நீங்கள் பண்ணுறதும் அது இன்னைக்கு ஒரு ஒரு படமாக வந்து எல்லாருக்கும் ஒரு படத்தை பார்த்து அத்தனை பேருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் இந்த படத்தை பற்றி வந்திருக்குன்றது அதுதான் வந்து அந்த 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 கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணுற மேஜிக்னு நினைக்கிறேன். அண்ட் ஐம் அகெயின் வெரி 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 ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷை எல்லாரும் சுரேஷ் எடுத்த படத்தை எல்லாரும் பாராட்டுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சுரேஷை தனிப்பட்ட முறையில் டைரக்டராக அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. அண்ட் லலித் சார் தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சுரேஷுக்கு கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை, இந்த படத்தை முடிச்சு காரம் கொடுக்குறீங்க. வெரி வெரி ஹாப்பி. ஒரு ப்ரொடியூசர் தன்னுடைய டைரக்டரை இப்படி ஆனர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு படம் கொடுங்க, அவங்களுக்கும் கார் கொடுங்க சார். தேங்க்யூ. ஓகே, எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் வந்து பாருங்க. ஏன்னா வெற்றிமாறன் சார், பாக்கி இருக்கவங்க எல்லாமே சுரேஷ் சார் பற்றியும் தமிழ் சார் பற்றியும். அதே மாதிரி இன்னொன்று, சுரேஷுடைய அம்மா மேடைக்கு வாங்க. அதே மாதிரி சுரேஷ் பற்றி இன்னொன்று சொல்லணும்னா, எனக்கு ஆர்த்தி சொன்னாங்க, இவ்வளோ அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஒருத்தர் கூட என்னை வந்து பூஜைக்கு கூப்பிட்டது கிடையாது, சுரேஷ் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கும் கூப்பிட்டுருந்தான். ஸோ தட் வே இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அரசன் என்ன சொல்றாரு சார்? A quick update. I know not the perfect stage, but still we are very very excited to know. Just few words. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்திருக்கோம். Okay, and the whole picture is very viral, but we are looking forward to the movie. So yes, இப்போ சுரேஷ் சரோட அம்மாவை மேடை கழிக்கலாம். சச் ஹாப்பி அண்ட் டிலைட்ஃபுல் மூமெண்ட். பொதுவாகவே படம் நல்லா சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா, நல்ல அமௌண்ட் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி வந்து டைரக்டருக்கு காரில் வாங்கி கொடுக்குற ஒரு ட்ரெண்டில் படம் எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக எடுத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு மொமெண்ட்ல இருந்தே வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. நல்ல ஒரு கைதட்டல்கள் கொடுக்கலாம். ப்ரொடியூசர் லலித் குமார் சார் வந்து நம்மளோட டைரக்டர் சுரேஷ் சாருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கார் வந்து இப்போ கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம லைவாக என்ன கார் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். பின்னாடி we have a live of the car. கார் வெளியில தான் நிற்குது சார். சுரேஷ் சார் திருப்பி போகும்போது அந்த காரில் அந்த லைவ் வீடியோ ஆன் பண்ணுறீங்களா? அம்மா கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாமா? ஓகே, இதோ சார் நம்பர் 3, 2, 1 அப்படின்னு சொல்லி let's unveil the car that we are going to present to Suresh sir. Congratulations, and your car is ready here. பேசலாம், நான் சுரேஷ் சார் கிட்ட கேட்கலாம் சார். குயிக்கா ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, படம் பண்ணதுக்கு சார் கார் கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல படங்கள் பண்ணோம், அதுக்காக இது ஒரு உந்துதலாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். அப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், என்னோட உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. கொஞ்சம் மேலே வந்துருங்க, உதவி இயக்குநர்கள் மேலே வாங்க ப்ளீஸ். வாங்க கொஞ்சம் பேக் வாங்க. அம்மா வாங்க வாங்க அஜய், வா வா முடியும். வா ஜெய் சூர்யா சார். சூர்யா சார் வாங்க சார், வாங்க சார். போதும்